ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 வருஷ திருமண வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ குழந்தைங்களும் வேணாம், கணவரும் வேணாம், வேற ஒருத்தர் கூட மனைவி போயிட்டதா அந்த கணவர் சொல்றாரு. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? பேர் செந்தில்குமார், புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். என்ன பிரச்சனை சார்? எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க, சதீஷ்குமார் அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ம். இப்போ உங்க ஒய்ஃப் பேரு? பேர் கலைச்செல்வி. கலைச்செல்வி. எப்போ கல்யாணம் ஆச்சு? 2013 ஆச்சு. லவ் மேரேஜா இல்ல வீட்ல அரேஞ்ச்? அரேஞ்ச் மேரேஜ் தான். ம். அரேஞ்ச் மேரேஜ். குழந்தைங்களா இருக்காங்களா? குழந்தைங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. வயசு சார்? வயசு பையனுக்கு 11 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. ம். சரி, எப்படி 2013ல கல்யாணம் ஆச்சு. அப்போல இருந்து கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லதா போனதா? நல்லா தான் இருந்துச்சுங்க. ம். நல்லா ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? இல்லை அப்போலாம் எதுவும் கிடையாது. ம். இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அந்த பிரச்சனை. நான் கொஞ்சம் வெளியில் வேலைக்கு வர போக அவங்க செல்லு இருக்கவும் இன்ஸ்டாகிராம் மூலயமா அதாவது ஒரு பேசி 11 வருஷம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருந்தோம். ம். அவங்க எங்கேயா வேலை செய்றாங்களா? யாருக்கும் உங்க ஒய்ஃப்? ஒய்ஃப் இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பீரோ கம்பெனியில் இருக்கேன். இப்போ இன்று பால் கறந்துக்கிட்டு இருக்கிறேன். ம். அந்த வேலை செய்ய மாடு அங்க வச்சு ஊர்லயே தான். ஊரில் இருந்து அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டேன், பீரோ கம்பெனிக்கு போயிட்டேன் நான். அது எங்க இருக்கு? இங்கே சென்னையில் தான் இருக்குது. நீங்க மட்டும் சென்னையில வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த டைம்ல வந்துட்டு அவங்க மேல சந்தேகமோ, இல்ல ஏதோ ஒரு மனஸ்தாபமோ ஏற்பட ஆரம்பிச்சது? ஒரு 6 மாதத்துக்கு முன்னே அதான் என்ன சம்பவத்தினால அப்படி அதான் ஆச்சுன்னு செல்லில் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்துச்சு, எம்மும் சாப்பிட்டியான்னு வந்துச்சு. நான் அவங்க ஒய்ஃபு செல்லை வாங்கி நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒன்றா செல்லு பார்க்கலான்ட்டு கொடுக்கும்போது கொடுத்தாங்க. இதென்ன மெசேஜ் வந்துருக்கு, சதீஷ்குமார் போட்டிருக்கேன், இது என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்ச்சு. ம். அங்கே சத்தம் போட்டுட்டு பேசிட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி செய்யலை வைக்கலான்னு தெரியாதுன்னு அவனை திட்டிட்டு விட்டு நானும் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு திட்டிட்டு விட்டுட்டேன் அவனை. ம். உங்க அதுக்கு ஒய்ஃப்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியலை, அவன் எப்படி அனுப்புனான்னு தெரியல, ஏன் அனுப்புனான்னு தெரியல அப்படின்னு அவனை ஒரு மாதிரியா சொன்னுச்சு. ம். திட்டிட்டு விட்டுட்டேன். சரி நம்பிட்டு அவன் ஏதோ பண்ணிடுவான், அவன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படின்னா அவங்க அம்மா ஒரு நாள் சொன்னுச்சு, இது மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து என் மகன்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் பேசுறது வைக்குது. அதாவது சதீஷ்குமாரோட அம்மா. ஆமா. சதீஷ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சதீஷ்குமார் ஊர் எங்கள் ஊர் தான், வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவன் தான். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி இங்கே சென்னையில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கான். ம். ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு. அவங்க வேணாம்னு சொல்லி விட்டு தான் இங்கே வந்து என் குடும்பத்தில் வந்து பிரச்சனை உண்டாகியிருக்கான். ம். அவங்களுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தையோட தான் இருந்திருக்காங்க. ம். செகண்ட் மேரேஜ் அவனுக்கு. சரி, ஓகே. அந்த மெசேஜ் பார்த்தீங்க, திட்டிட்டு வச்சுட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கண்டினியூவாக அவங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க முன்னாடி ஃபோன் பேசுது, வெயிட்டிங் ஹாலில் இருக்குது. இப்போ நானே கேட்பேன், என்ன வெயிட்டிங் ஹாலில் இருக்குன்னா, இல்லை எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட பேசுனேன், அங்கே பேசுனேன், இங்கே பேசுன்னு சொல்லி சமாளிக்கும். நானும் சரி சந்தேகப்பட்டவங்க குடும்பம் தான் ஆகிப்போருன்ட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டேன் நான். அப்போ ம். இந்த இடையில வந்து நான் சென்னை வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு வந்துட்டேன் நான். ம். வேலைக்கு வந்ததை விட அப்புறம் ஒரு நாள் ஈரோடு என்னை பார்க்க அவங்க அத்தை பொண்ணு பாப்பா வந்து அவங்க அத்தை பொண்ணு வீட்டில் இருந்துச்சு அந்த ஸ்கூல் லீவுக்கு. அவங்க கூப்பிட போகிறப்ப நானும் அங்கே ஈரோடு வந்திருந்தேன். வந்தப்போ அவனையும் பஸ்ஸில் கூட்டி வந்திருக்குது. பஸ்ஸில் வந்து பாப்பா வந்து இங்கே ஊருக்கு போகிறப்ப தான் சொல்லியிருக்கு. அவனையும் கூட்டி எல்லாம் ஒன்றா தான் போயிருக்காங்க. 3 பேர் பஸ்ஸில் உட்காந்து 3 பேர் சீட்டில். இப்போ இந்த பிரச்சனைக்கு போது பாப்பாட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சொல்லுது. ஏன்னா அப்பயே டவுட்டு, என்ன வெயிட்டிங் ஹால் 11 மணிக்கு வெயிட்டிங் ஹாலில் வர அப்படின்னு இல்லவே இல்லை இருந்துச்சு. சரி ம். செல்லெல்லாம் வாங்கி செக் பண்ண இல்லைன்னு நான் அன்றைக்கி எல்லாம் தூங்கிட்டோம். சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பாடை கூட போல் காலைல ஒரு 10 மணிக்கெலாம் பாப்பா கூட்டிகிட்டு ஊர் கிளம்பிருச்சு. சொல்லாங்களாமா, எங்கன்னா ஈரோடு போயிட்டேன், பஸ் ஏறி போயிட்டேன் அப்படின்னுச்சு. ஏன் போகிறேன்னா அங்கே வீட்டில் இது எப்போ மாடெல்லாம் இருக்குது. நடந்தது? இது வந்து 5வது மாதம் மே மாதம் நடந்தது. ம். மே மாதம் கடைசியில் நடந்தது. அதுலேருந்து தான் ரொம்ப ஸ்டார்டிங் அதிகமானது. திரும்ப பாப்பா கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க. ம். எங்கள் ஊருக்கு வந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை போது சண்டை வரும்போது கேட்கும்போது பாப்பா சொல்லுது, இது மாதிரி அவனும் அந்த பையனும் வந்தான்ப்பா, சதீஷும் பஸ்ஸில் அம்மா கூட பக்கத்தில் உட்காந்துறான். நான் இந்த பக்கம் செல்லு பார்த்துட்டு வந்தேன்ப்பா அப்படி வந்து நான் அதிகமாக அந்த பிரச்சனைலாம் பண்ணி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போய் மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பண்ணி இது மாதிரி அந்த பையன் அது எப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணி 8வது மாதம் பண்ணதுங்க, ஆகஸ்ட் ம். மாதம். என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃபு கூட தேவையில்லாம பேசியிருக்கான், இவனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை இல்லவே இல்லைன்னு அப்புறம் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவனை விசாரணை பண்ணி அவன் வக்கீலோட வந்து பேசலாம், எந்த தப்புமே பண்ணலான்னு. அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபோட செல்லை வாங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவன் வெளியில் போய் இந்த பட்டறை பிள்ளை பார்க்கு வெளியில் போகிற இடம்லாம் சிங்கிளாக போயெல்லாம் எடுக்க முடியாது. வந்து கூட போயிருக்கேன், எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போவோம். அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறப்பலாம் அந்த ஃபோட்டோவே காட்டி கொடுத்துச்சு எனக்கு. ம். இதெல்லாம் எங்கே எடுத்தேன்னு கேட்டது, இல்லைன்னு இது பூண்டி மாதா கோயிலெலாம் செங்கிப்பட்டிக்கிட்டு அங்கெல்லாம் தனியாக போனேன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து போனேன். பட் தனியாக எப்படி ஒரு லேடிஸ் போக முடியாது, உனக்கு போனால் குழந்தையோட போகணும், இல்லை கூட போகிறவங்க கூட போகணும். ஒரு ஆளுமே தனியாக போய் இப்படி ஃபோட்டோ பிடிக்க முடியும்? அங்க வீட்ல அவங்க குழந்தைங்க மட்டும் தான் தனியா இருக்காங்களா? உங்க அம்மா, அப்பா இல்ல அம்மா உங்க அம்மா வீட்டு இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இப்போ இவங்க அம்மாவுக்கு வேலைக்கும் வயசாயிருச்சு. போறதில்ல. சோ இந்த மாதிரி தனியா கிளம்பி போகும்போது அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்களா? எங்க போறேன்னு? அம்மாலாம் கேட்க முடியாது. கேட்டாலும் எதுவும் இல்லை, நான் ஆஸ்பத்திரி போகிறேன், நான் வெளியில் போகிறேன் ம். அப்படி சொல்லி சமாளிச்சது. காது கேட்காத அம்மாவுக்கு, வயசானவங்க நடக்க முடியாது. சாப்பாடு போட்டு தட்டில் வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நான் ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டு வரேன்னு கிளம்பிடுவோம். 100 நாள் வேலைக்கு போவாங்க. ம். அந்த 100 நாள் வேலைக்கு போகும்போது செல்லு வாங்காமல் அங்கே அது மூலியமாக தான் வந்துட்டு இப்போ எல்லாமே சொல்லுவாங்க. 100 நாள் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனை தூக்கிட்டு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து பேசுது. ஃபோனை வச்சா காதை எடுக்கிறதே வீடியோ காலாக பேசுவாங்க.
நான் யார் என்னன்னு கேட்டோம்னா, இங்க இதே பொழப்பா தான் பேசுறாங்க எல்லாருமே. தப்பு தப்பா பேசுறாங்க. இங்க பாரு, நான் பேசுறேன், எங்க அத்தை பொண்ணுட்ட பேசுனேன், எங்க பேசுனேன், கணேஷ் பேசுனேன். யாரோ ஒரு ஆள் சொல்லிரும். சொந்தக்காரமா சொல்லிரும். சரி நம்ம போய் சந்தேகப்படக்கூடாது விட்டுரு. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இந்த பிள்ளை கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா இருந்தா போதும்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ம். அத வெளிப்படுத்த முடியல. வெளிப்படுத்தினாலும் யாரும் நம்ப போறதில்ல. நம்ம ஒய்ஃப நம்மளே அசிங்கப்படுத்திக்க கூடாது. ம். நம்மளா பேசிக்கலாம். அப்படியே கண்டிச்சு கண்டிச்சு விட்டுட்டு இருந்தேன் ஆனா. இந்த அதிகமா நான் வெளியில வரவும், ஊர்லேருந்து வெளியில வரவும் அதிகமா எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் சார் நீங்க ஊருக்கு போவீங்க நான் சென்னையில இருந்து? சென்னையிலேருந்து இப்போ தாங்க மேடம் 2, 3 மாசம் தான் சென்னைக்கு வந்திருக்கேன் நானு. அதுக்கு முன்னாடி அங்க ஊர்லயே தான் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நானு. வெளியில போறதே இல்ல. 5 வருஷமா அங்க தான் இருந்தேன். இங்க இந்த 3 மாசமா இப்போ தான் நீங்க 2, 3 மாசமா தான் சென்னையில இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் 6 மாசமே நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நடந்தது. அப்ப 6 மாசம் நடக்கும்போது நீங்க வீட்ல தான் இருந்திருக்கீங்க. வீட்ல தான் இருந்திருக்கேன். ஃபோன்ல பேசிக்கிறது, வைக்கிறதெல்லாம் அது அப்படியே இருந்திருக்குது. நான் வெளியில வரவும், "நீ வர வேணாம். நீ கிளம்பு வேலைக்கு போ." பழைய மாரி வேலைக்கு போய் செஞ்சுட்டு வீட்ட போய் நம்ம போய் எல்லாம் ஒண்ணா போய் பிள்ளைங்கலாம் ஸ்கூல் கூட்டி போய் சேர்த்துக்கலாம். நல்லா பழைய மாரி இருக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்த மாரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அங்க ஊர்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஊர்ல விவசாயம் மாரி பண்ணிக்கிறது. பால் ம். கறந்துக்கிறது, அந்த வேலை செஞ்சு மாசம் 10,000 சம்பளம். அந்த வேலை செஞ்சா சம்பளம் கட்டுப்படி ஆகாதனால நீ வெளியில போன்னு சொன்னாங்க. ம்ஹ்ம். நீ வெளியில போயினா நம்ம குடும்பத்த ரன் பண்ணலாம். நான் அத மனசுல வச்சு தான் சரி பிள்ளைங்கலாம் இனிமேல் லைஃப் பெரிய பிள்ளைங்களாச்சு இனிமேல் லைஃப்ல செட்டில் பண்ணணும். ஏதோ பண்ணணும்னு தான் வெளியில கிளம்பி போனேன். நான் வெளியில என்னைக்கு வந்து வெளியில வேலைக்கு போனேனோ ஒரு 2 மாசம் தொடர்ந்து வீட்டுக்கு வராம இருந்தேன் நானு. இந்த கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனைலாம் இருக்குது. அடைச்சு தான் போகணுன்ட்டு. அந்த 2 மாசமா தான் அவங்க வந்து எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரி போறது, பட்டர்ஃப்ளை பார்க் போறது எல்லாம் வந்து வீட்ல ஹாஸ்பிடல் எதுக்காக போறாங்க? உடம்பு சரியில்லன்னு பார்ப்பாங்க. இடுப்புல கொஞ்சம் வலி இருக்குன்னு சொல்லி போனாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆமா. போயிருக்காங்க. ம். அவனும் கூட வந்துருது. அடிக்கடி சென்னையில இருந்து அவனும் வந்துருது. எனக்கு பசங்க வந்து சொன்னா, "இது மாரி என்னடா இது மாரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னடா தெரியுமான்னு கேட்குது." அங்க ஒரு பையன் சொன்னான், "இது மாரி அவன் முன்னாடி சென்னைக்கு அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன்டான். விரட்டி வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. எழுதி வாங்கி அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணான்ல. அதனால வரக்கூடாது." இன்னும் 5 வருஷமா வராமலே இருந்தவன். இப்ப அடிக்கடி இவன் வரான் என்னன்னு தெரியல. உன் முன்னாடி போய் பேச ஒய்ஃப் கூட பேசுற மாரி இருக்கு. பார்த்துக்க அப்படின்னு சொன்னவும், நான் அவன்ட்ட நான் பேசிக்கிட்டேன் நானு. அப்புறம் தான் நானும் ஓவரா கன்ஃபார்ம் பண்ணிட்டு, "இது சரியில்ல." அப்படின்னு கேட்டா, "ஏங்க இவ்வளோ அப்படி இதெல்லாம் சரியில்லாம பண்ணிட்டு இருக்கேன்னு." இல்லவே இல்ல. சத்தியம்லாம் நெறையா பண்ணோம். இப்போ உங்ககிட்ட நீங்க 2 மாசம் வீட்ல இல்லாத டைம்ல உங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சகஜமா பேசுவாங்களா? பேசுவாங்க. அந்த டைம் காலையில 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. பேசி வேலை சரியா என்ன பண்ற? சரி ரைட் நல்லா. ஆனா என்கிட்ட நல்லா எப்போ பேசுறது நடிச்சு பேசுற மாரி. இந்த விஷயம் கண்டுபிடிக்காம இருக்க வரையும் என்ன நல்லா பேசுனாங்க. ம். இது அடிக்கடி நான் இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், சந்தேகப்பட்டு பேசியிருக்கேன், அதெல்லாம் உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேச பேச என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் புரிஞ்சுது. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன பேட் மோட்ல போட்டுறது. அது தூங்க மாட்டாங்க. ஆனா ஆன்லைன்ல தான் இருப்பாங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சு ஏன் அப்படி பண்றேன்னு வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டு திட்டியிருக்கேன் நானு. இது மாரி அவங்க கூட தான் பேசுற ஃபோன்ல என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற சரியில்ல அப்படின்னு. ஆனா இப்ப பதிலே பண்றதில்ல. எப்ப பார்த்தாலும் சந்தேக புத்தி தான் அப்படின்னு. ஒரு நாள் சென்னைக்கு வர சொல்லியிருந்தேன். மெட்ராஸ் வர சொல்லி சரி பார்க்கணும். சரி வா அப்படின்னு பிள்ளைங்கள கூட்டிட்டு வர பிள்ளைங்கள கூட்டி வர மாட்டேன்ட்டாங்க. இது மாரி தனியா மட்டும் தான் வந்துச்சு. தனியா வரும்போது எனக்கு டவுட்டு. 10:30 மணிக்கு பஸ் ஏறப்போ ஃபோன் அடி 10:45 பஸ் ஏற ஃபோன் அடி. தாம்பரம் வந்துட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு கேட்டேன். சரின்ட்டு. 5 மணிக்கு ஃபோன் அடிச்சா இந்நேரம் வந்து இறங்கியிருக்குமே என்ன இறங்கல எப்படின்னு 5 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். இப்பதான் செங்கல்பட்டு இருந்துச்சு. ம். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருச்சு. செங்கல்பட்டுன்னு மட்டும் எனக்கு டவுட் ஆயிருச்சு. என்ன செங்கல்பட்டுங்கிற எனக்கு தெரியாதா சென்னையிலேருந்து வர டைமு. அப்படி சரி வீடியோ கால் வா அப்படின்னு. ம். வீடியோ கால் அப்புறம் வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணல. ஒரு 2, 3 கால் போன பிற்பாடு அப்புறமா அட்டெண்ட் பண்ணது இவனும் கூட சதீஷ்குமார் வந்திருப்பாராட்டுக்கு. ம். ம். அவனுங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு அப்புறமா இங்கே போய் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படி ஏன் சொல்ல வேண்டியதானே பஸ் ஸ்டாண்ட் நிற்க வேண்டிய ஏன் போய் சொல்ல செங்கல்பட்டுங்கிறேன் எதுக்கு போய் சும்மா சொன்னேன் வண்ட விளையாட்டு. சரி நீ பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு அப்பயே மனசு இதாயிருச்சு. இந்த பிள்ளை ஏதோ சும்மா உங்கள பார்க்கறதுக்காக சென்னைக்கு வராங்க. நம்ம சென்னைக்கு வராங்க. ம். சரி அன்னைக்கு வந்தாங்க இருந்துட்டு சாப்பிட்டு இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. மக்கானாலும் அனுப்பி விட்டேன். படத்துக்குலாம் கூட்டி போய் அனுப்பி விட்டு சொல்லிவிட்டேன். அன்னைக்கு வந்து நீ பஸ்ஸில் போனா ட்ரெயினில் போகணும்னு சொல்லி தாம்பரம் ட்ரெயினில் ஏற்றி விட்றேன். நான் பஸ் போனால் பஸ்ஸில் தான் போவேன். நான் ட்ரெயினில் போக மாட்டேன். வந்ததே இல்லை. நீ தாம்பரத்தில் அடிக்கடி இருக்கும்போது ட்ரெயினில் தானே வந்திருக்கோம். ஏன் இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு போக மாட்டேன். ரொம்ப கோவப்பட்டு பேசுனாங்க. அப்போ தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீ வீடு பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துருங்க நம்ம பிள்ளைங்க கூட்டி வந்துருங்க. இந்த பிள்ளை ஒரு மாதிரியா சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே சரி சரி பார்த்துக்கலாம் நக்கல் பண்ணி பேசுகிற மாதிரி போயிடுச்சு. பஸ் ஏற்றி விட்டு உடனே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அப்புறமா இங்கே வந்து கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் செல்லு மிஸ் ஆயிடுச்சு. ம். செல்லு தொலைஞ்சு போச்சு. ஒரு 25 நாள் என்கிட்ட செல்லு இல்லை. கம்பெனியில் ஸ்டாஃப்கிட்ட ஒரு செல்லை வாங்கி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த டைம் கணக்கு தான் பேசுறது. அந்த செல்லு இல்லாதனால அவங்க வந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன கண்டுபிடிக்க முடியல ஃபோன் பண்ண முடியல. ம். அந்த கேப்பில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பினேன். எங்கள் அம்மா இப்போ சொல்கிறாங்களா உள்ள திடீர்னு படுத்துருப்பாப்பா இப்போ வீட்டில் படுத்துருப்பா போவா ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிப்பா ஃபேன் சட்டை எடுத்து போடுவா போட்டுக்கிட்டு பேக் எடுத்து ஹேண்ட் பேக் முன்னாடி இப்படியே கொள்ளக்காட்டோடு சேர்ந்து இப்படி பஸ்ஸுக்கு போயிடுவாப்பா இல்லாட்டி காட்டுக்குள்ளே போயிடுவா அவன் வண்டியில் வந்து கூட்டி போயிடுவா என்னன்னு தெரியாது. எனக்கு நடந்து எப்படியா போயிடுவேன் கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறேன் சாமி பார்க்க போகிறேன் செல்லு தொலைஞ்சு போச்சாமா. அந்த ஊரில் சாமி பார்ப்பாங்கள்ல அது மாதிரி ம். பார்த்தா தெரியும் குடும்பம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க செய்வனை வச்சுருக்காங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க குடும்பத்தில் ஒன்றுமே சரியில்லை செய்வனையாக வச்சுருக்காங்க அம்மச்சி நான் போய் சாமி பார்த்துட்டு வரேன்னு டெய்லியும் கிளம்பிடுவானா. ம். இந்த இது மாதிரியே இருக்கவும் தான் சரி பசங்களையாவது ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தாங்களா இருக்க வரைக்கும்? பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ம். பசங்களுக்கு தேவையான என்ன சாப்பாடு ஆக்கி போட்டு பார்த்துக்கிட்டு நான் காசு கொடுத்தா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு இதில் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஓவரா பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா
இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சு மகளிர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்தில் பண்ணி அவன் அம்மா அப்பாலாம் பேசி இனிமேல் போக மாட்டேன் வர மாட்டேன் இருந்துட்டு சரி இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் அதான் அந்த 8வது மாசம் கொடுத்தீங்களா அதுதான். அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது சாப்பாடுல மறந்துலாம் அப்ப கூப்பிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃப்? இப்படி இனிமேல் போக மாட்டேன் இனிமேல் ஒழுங்காக அந்த குடும்பம் பார்க்குறேன் நான் இனிமேல் ஃபோன் பேச மாட்டேன்னாங்க. அப்போ என்ன சொன்னேன், மேடம் எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு பட்டன் ஃபோன் இருக்குது மேடம். ஆனால் இப்போ வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் ஆள் வருதுன்ட்டு அவங்க பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. டச்சு செல்லை வந்து எங்கள் பாப்பாட்ட கொடுத்தது அவங்க நோண்டி இருக்கிறது. இந்த பொண்ணு அவங்க வாங்கி கொடுத்த பட்டன் ஃபோன் எடுத்து வச்சு விடிய நைட்டு பேசியிருக்காது. பையன் சொல்கிறான் நைட்டு 2 மணி இருக்கும்ப்பா, காதுக்குள்ளே எறும்பு போச்சு, எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறேன் அம்மா திண்ணையில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கு வெளியில் உட்காந்து, யார்கிட்டமானா அப்பாட்ட இருக்குது அப்படின்னா. நான் 2 மணி வரை ஒரு நாள் கூட பேசுனதே இல்லைப்பா அப்படின்னு. நான் 10 மணியோட எனக்கு அப்பார்ட் முடிஞ்சு போயிடும். பசங்களுக்கே தெரியுதா? பசங்களே தெரியும். பசங்களை வச்சே தப்பு பண்ணி பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணை வச்சே கூட்டி வந்தேன். பொண்ணு சொல்ல தான் இருக்குது. அவன்கிட்ட பேசும்போது அம்முன்னு தான் பேசும். அம்மா என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு சொன்னது தான் நான் கன்ஃபார்ம் யார் சொன்ன நம்பலை. என்னைக்கு இருந்தாலும் உன் கூட வந்துடுவேன் அம்மு, நான் கூட வாழ மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் உன் கூட வந்து என்னை கூட்டி போயிரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு ஃபோனில். பாப்பா தூங்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது ஃபோனில். இது மாதிரி அம்மு இது மாதிரிலாம் சொல்லுது, ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் கேஸே கொடுக்க போனேன். இந்த அளவுக்கு நான் கொண்டு போய் உட்கார வைக்க தேவையில்லை. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்க இல்லையா? அப்போ ஏதாவது பிரச்சனை ஆச்சா? இல்ல எதனால கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்க? கம்ப்ளைண்ட் வந்து இதனால தான் பண்ண போனேன். ஏன்னா இவன் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான், வீட்டில் ஏமாற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்கான். லோன் மன்றத்தில் எடுத்து கொடுத்தேன், 26,000 எடுத்துருக்காங்க 5வது மாதம். யார் எடுத்தா? எங்கள் ஒய்ஃபு பேரில் எடுத்து அவங்க எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இவங்க இந்த இந்த இதில் இருந்தாங்கல்ல, இப்போ கொஞ்சம் இதில் வரும்போது பிரச்சனை வரும்போது அந்த பாப்பா வந்துச்சு லோன் எடுத்துக்கொள்ள பாப்பா காசு கேட்க வந்துச்சு. கேட்க வந்துட்டு நான் என்ன பாப்பா நான் 7ஆம் தேதி எனக்கு எடுத்து கொடுத்தா கட்டிடலாம் பாப்பா அப்படி சொன்னேன் நான். இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுச்சு, அந்த வீட்டுக்கு வரவிடாமல் நின்று பேசிட்டு இருந்துச்சு. எனக்கு ஏதோ டவுட் வந்துச்சுன்னா அவங்க அத்தையை கேட்டேன் நான். இந்த மாதிரி நான் தான் லோன் எடுத்து கொடுத்துருக்கேன், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. ஏற்கனவே லோன் வரப்போகிற லோனு மன்றத்தில் காசு இருக்குன்னு சொன்னாங்க. மன்றத்துலேருந்து காசு எடுத்தா எனக்கும் தெரியாது. அவங்க அத்தையும் சொல்லிடுச்சு. ஆனால் அவங்க அத்தைக்கு தெரியும், சொன்னால் சண்டை வந்துடும், அடி தெரியாயிரும், வம்பு சண்டை ஆயிரும், நம்ம அண்ணன் வாழ்க்கை போயிருமென்னு அந்த பிள்ளை ஆஃப் அடிச்சு விட்டுச்சு எங்களுக்கு. ஆனால் எல்லா விஷயமே தெரியும், இவங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கேட்டால் இல்லைங்குவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஃபோன் பேசணும் தெரியும். அவங்க வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் என்னென்ன வாங்கி கொடுத்து நைட்டி வாங்கி கொடுத்துருக்கான், துணிமணி எல்லாம் வாங்கி ஜிபேல பணம் அவங்க அம்மா போட்டுருக்கான். அப்பாவும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்லை, தெரியும் ஆனா தெரிஞ்சு தெரியும். என்கிட்ட சொன்னால் அடிப்பாங்க, சண்டை வரும், பிரச்சனை. மக வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே இது பண்ணிட்டாங்க, மூடி மறைச்சிட்டாங்க. எனக்கு இப்போ லாஸ்ட்டாக ரீசனாக தெரியவும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாக்கிட்ட வந்து இந்த பையன் வந்து வண்டியில் கூட்டு வண்டி கடைக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இது மாதிரிக்கா செந்திலுங்க வந்து அவங்களை திட்டுறான், கெட்டவரை சொல்லி திட்டுறான், உங்கள் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, பிள்ளைங்களாம் அனுப்பாத அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்படின்னு சொன்னாடி உடனே உங்களை அசியமாக கெட்டவரெல்லாம் சொல்லி திட்டுறான்னு சொல்லியிருப்பான் நாட்டுக்கு. யார்கிட்ட? என் மாமியா கிட்ட அந்த பையன் சொல்லியிருக்கான் வந்து. மாமியார் கிட்ட? சதீஷா? சதீஷ் வந்து சொல்லியிருக்கிறான். சதீஷ் கிட்ட அவங்க அம்மா எல்லாம் பேசுவாங்களா? உங்க மாமியார் எல்லாம் பேசுவாங்களா? அதுதான் அவன் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஃபோனில் வந்து பேசியிருக்கான், எங்கள் பாப்பா சொல்லியிருக்கு, எல்லாமே ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுது. ஏன்னா இவங்க இல்லைங்கிறாங்க. ஃபோனில் ஒரு டைம் பேசும்போது அவங்கள கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொண்டாட்டி வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்குது, யார் என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் அடித்தேன். அந்த யார் என்னன்னு வாங்கி பேசும்போது அந்த பையன் ஆண்டின்னு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி நான் சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி அது தாப்பா யாரும் சொல்ல மாட்டேங்குது. அன்னையே சொன்னால் அவங்கள பிரச்சனை ஆயிரும், சண்டை வம்பாகி போயிடும், எதுவும் சொல்லாமல் இப்போ திருந்திடுவான்னா நாங்கள் பார்த்தோம், எதிர்பார்த்தோம், ஆனால் இப்படி போய் பாட்டுவான்னு தெரியாது அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கான், அது மாதிரி அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறான், அவங்களை திட்டுறான், கட்டாவது சொல்லி திட்டுறான், வந்து பிள்ளைங்களாம் அனுப்பாதீங்க மாமியார் வீட்டுக்கு சொல்லலாம், அவங்க ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்கிறான், அவன்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல. இவங்க என்ன பண்ணி மாமியார் வந்து மாமனார்ட்ட சொல்ல, ஏன் அப்படி வந்து சொல்கிறாப்புல மருமகன் இப்படி பேசுகிறாப்புல, நம்ம என்ன பண்ணிட்டோம் 6 மாதம் அவன் பேச மாட்டேங்கிறாப்புல அப்படி சொன்னபடி. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் அங்கே இருக்கபடி கேட்டு என் புருஷன் எப்பெல்லாம் சொல்லவே சொல்லலை, எப்படி சொல்ல. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் வருது, ஏன் உங்களை திட்டுனியாம்மா எங்கள் அம்மா அப்பாவை யாரோ சொல்லியிருக்காங்க, முதல் ஆளை சொல்லணும், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஓவராக பேசுது. என் புருஷன் போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காப்புல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. 10 மணி நான் கேட்டுட்டு இருக்கிறேன், பரவாயில்ல என்ன அப்படி பேசுது அப்படின்னு. ஆளை கொண்டா சொன்னாதான் எனக்கு தெரியும், சொல்லாமல் ஏன்னா அவங்க அப்பா நம்ம பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல. நீ வந்து எங்கள் வீட்டுக்கார் சொன்னால கொண்டா சொன்னால் பணத்தை வாங்கி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி ஓவராக போல்ட்டாக பேசுது. பரவாயில்ல என்றைக்குமே இப்படி பேச மாட்டாலே, நீ போல்ட்டாக பேசுகிறாள் நினச்சிட்டு சரி. அப்போ அண்ணன் இருந்தாப்புல அண்ணன் போன மாமனாட்ட போன உடனே பேச மாட்டேங்கிட்டாங்க. சரி காலையில் விடிஞ்சு நான் பேசிடுறேன். காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டேன், யார் சொன்னது என்கிட்ட பேச மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை பேசினாப்புல, என்ன மாமா யார் மாமா சொன்னது, என்ன சொன்னது, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு. சரிப்பா அப்படி சொன்னிருங்க சொல்லாமல் இருங்க எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நீயும் உங்கள் ஒய்ஃபும் ஃபோனில் பேசுகிற விஷயம் இன்னொரு ஆளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சார். ஏன்னா சாக்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் ஃபோனில் பேசி சொல்லாமல் இருக்கும், பேசாமல் இந்த விஷயம் எப்படி தெரியும்ட்டு இவளுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டேன். இவன் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு. அப்புறம் நான் ஃபோன் அடிச்சு, என்ன அப்படில நீ நான் பேசுகிற விஷயம் எப்படி தெரியும், நான் சொல்லியிருக்கேனே வை, நான் போவேன்னா பிள்ளைங்க நான் திருவிழாவுக்கு அனுப்ப ஸ்கூல் கட்டி போய் தான் சொன்னேன், சொல்லியிருக்கேன் அவன் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ யார் சொன்னது தெரியலை, எவன் சொன்னேன், இதெல்லாம் நம்மளை குடும்பத்தை கெடுக்கிறாங்க வைக்கிறான்னு சத்தம் போட்டான்.
அப்புறமா திருப்பி உங்க அம்மாட்ட ஃபோன குடுங்க, அவள்ட்ட ஃபோன குடுன்னு அப்புறம் சொன்னாட்டி இது மாரி அந்த பையன் சதீஷ் பையன் தான் சொன்னான்னு அவங்க அம்மா சொல்லிருச்சு ஓப்பனா. ம். இந்தா அவங்க அம்மாட்ட போய் இப்பயே போய் கேட்கிறேன் பாருன்னு எங்க ஒய்ஃப் சொல்லுது. இப்ப அவங்க அம்மா வீடு அவங்க வீட்டுக்கு போறேன் பாரு, எப்படி வம்பிழுத்துறாங்க பாரு, நான் கேட்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. ம். திருப்பி ஃபோன் அடிச்சு அப்புறம் நீ சொல்லாம எப்படி இப்படிலாம் தெரியும்? நீ இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு இருந்தேன் ஃபோன்ல பேசுற வச்சுன்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு பேசியிருக்கேனே. அதாங்க என்னன்னு தெரியல நான் வீட்டுக்கு வெளியில ஏன்னா வீட்டுக்கு வெளியில ரெண்டு ஃபோன் பேசும்போது ரோட்ல போயிருப்பானா அந்த பையன். இத கேட்டுருப்பான் அப்படிங்கும்போது சொல்லி சமாளிச்சுச்சு. ம். நான் நம்பல. அப்புறம் 100 வேலைக்கு போகும்போது அங்க உட்காந்து பேசியிருப்பேன். அவங்க தெருவுல தான் ஆளுங்க நெறைய பேர் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அவங்க யாரும் சொல்லியிருப்பாங்கன்னுச்சு. நம்பல. உருட்டாத எதா இருந்தாலும் உண்மைய சொல்லு. நீ பண்றது தவறுன்னு தெரிஞ்சு போது இன்னும் சமாளிக்காதன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது கேட்கல. நான் அப்ப ஊருக்கு வந்தேன் கிளம்பி வந்தேன். ம். வந்தோனே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு காட்டு அவனுக்கு அப்படின்னு அவன் நம்பர் வாங்கிட்டேன் பசங்கள்ட்ட இருந்து ம். கேட்டு. வாங்கி என்னடா சொன்ன சதீஷ் இது மாரி ஏன்டா என் குடும்பத்த கெடுக்க பார்க்குற? என்ன மனுஷனாடா ஏன்டா நீயே 2 கல்யாணம் பண்ணியிருக்க. ஏன்டா இப்படி பண்ணியிருக்கன்னா, நான் உன் ஒய்ஃப்ட்ட பேசுறேன் யாரு சொன்னது? உன் மாமியார்ட்ட பேசுறேன்னு யாரு உன்ட்ட சொன்னது? அப்படின்னா. அவங்க தான் சொல்றாங்க, "உன்னால இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது. நீ என்ன சொல்ற? நான் எப்ப என் மாமியார திட்டினேன்? உனக்கு என்ன தெரியும்? ஏன் பேசுறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்லவே இல்ல. வா கோயிலுக்குலாம் வரேன் சத்தியம் பண்றேன்." "நீ எங்கடா இருக்க?" அப்படின்னு. "சென்னையில தானே இருக்கேங்கிற." "சென்னை லொக்கேஷன் அனுப்புடா நான் வரேன்டா" அப்படின்னேன் நானு. "கோயம்பேடுல தான் இருக்கேன் நான்." ம். "லொக்கேஷன் அனுப்பு நான் வரேன். நேரா வந்து பேசிக்குவோம் வா" அப்படின்னு. "இல்ல, இல்ல அதெல்லாம் அனுப்ப முடியாது. நான் புதுக்கோட்டையில இருக்கேன். நம்ம ஊர்ல தான் இருக்கிறேன். நீ கோயிலுக்கு வா சத்தியம் பண்றேன்." ம். அப்படின்னா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அக்காவுக்கு போட்டேன். கான்ஃபரன்ஸ் கால் மாமியாருக்கு போட்டேன். "என்னக்கா அவன் நீங்க சொன்னீங்கிறீங்க, அவன் சொல்லலங்கிறான். யார் பொய் சொல்றா? யார் பொய் இது பண்றது கேட்போம்." அப்படி கான்ஃபரன்ஸ் கால் போட்டதுக்கு, "எப்பா தம்பி நீ தானப்பா சொன்ன?" அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொல்லவே இல்லையே, "வா சத்தியம் பண்ணு கோயிலுக்கு போவோம்ன்னு" சொல்லி, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஃபோன வச்சுட்டான். "இப்ப எங்கடா இருக்க?" அப்படின்னா, "புதுக்கோட்டையில" அப்படின்னா. எனக்கு அப்ப தான் டவுட்டா இருந்துச்சு. சரி இவன் சென்னையில இருக்கவன் இப்ப எப்படி புதுக்கோட்டை போறான்? வேலை ம். விஷயமா வேற இறங்குறான். அப்ப நம்ம ஒய்ஃப்க்கு இவனுக்கு கனெக்ஷன் ஆயிருச்சு. ஃபோன்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு, சரி பார்த்துக்கணும் ஒரு வாரத்துல ஊருக்கு போவோம் போய் பேசிக்கலான்ட்டு, அப்புறம் ஊருக்கு போனப்ப சொல்றேன் திருவிழாவுக்கு போயிருந்தாங்க. அவங்க அப்பா வீட்டு திருவிழாவுக்கு போயிருந்தப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். இல்லவே இல்ல. அப்ப கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுது. பேசு பேசுறப்ப பேசல. அப்ப நீயே பேசு ப்ரோன்னு எங்க ஒய்ஃப்ட்ட குடுக்குறேன். அந்த புள்ள நான் உன்ட்ட பேசுனேனாடா? ஏன்டா பேசுனேனா உன்ட்ட ஃபோன் பேசுனேனா? ஏன்டா அப்படி கேட்கிறேன்? உன்னால இவன் வந்து அடிக்கிறான். அது என்ன டபுள் மீனிங்ல பேசவும் எனக்கு அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அந்த புள்ள ஃபோன் பேசுற வரை இவன் சைலண்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நான் ம். உன்ட்ட பேசல வைக்கல ஏன் சும்மா பேசினா அது சொல்லவே இல்ல. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நானு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கனே 2 அடி அடிச்சிருந்தேன். இல்ல சொல்ல அந்த புள்ள. நீலாம் பண்ணாத குடும்பத்த கெடுத்துருக்காத பண்ணாத ஏன் அந்த பொழப்புலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் மெட்ராஸ் வேலைக்கு போறேன்னு மறாவது நாள் வந்துட்டேன் கிளம்பி. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் நானு. பஸ் ஏறி ம். விட. அங்க போயிட்டு கூட்டிட்டு போய் பிரியாணி கிரியாணிலாம் பாப்பாவுக்கும் 2 பேத்துக்கும் வாங்கி வாங்கி குடுத்து பிரியாணி எல்லாம் வாங்கி குடுத்து ரூ. 2000 தீனி ஸ்நாக்ஸே வாங்கி குடுக்குறேன். பிள்ளைங்கலாம் இருக்குது போய் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப இதா இருக்கும் வச்சுக்கன்ட்டு கடையில பேக்கெட்ல வாங்கி குடுத்துட்டு கொண்டாந்து பஸ் ஏத்தி விட வந்தா வந்துட்டு பிரியாணி வாங்கி குடுத்து பஸ் ஏத்தி விடுறது சொல்லி பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். என்ட்ட சொன்னது என்னன்னா, "இதான் உன்னைய கடைசியா பார்க்கறது." உங்க ஒய்ஃபா? இதான் அது உன்னை என்னைக்கு? அதாவது என்னைக்குன்னா 7வது மாசம் நடந்தது. 7வது மாசம். ஜூலைல. ஜூலைல நடந்தது. ஆமா ம். 7வது மாசம் நடந்தது. இதான் உன்னைய கடைசியா பார்க்குறேன் பார்த்துக்கன்னுச்சு. ஏன் சொல்றேன்னா, தேவையில்லாம என்னைய பாரு இப்படிலாம் போய் அடுத்தவங்க பேச்ச கேட்டு என்னைய அடிக்கிறீல, கேப்பா பேச்சுல நான் சாக போறேன்னுச்சு. சாக போறேன்னா, ஏதோ சாக போறேன்னு சொல்லியிருக்கணும். நீ சந்தேகப்படும் ஓடுற மாரிலாம் நீ பேசுற. என்னதான் நெனச்சிருக்க? எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் அழுகுறேன் பஸ்ல. கண்ணு கலங்கிருச்சு. இப்படிலாம் சொல்லாத. நான் ஏதோ பேசிட்டேன். இனிமேல் ஒழுங்கா இரு. அதனால பேசிக்கலாம்னு சொல்லி நான் ஊருக்கு வரேன். பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் ஊருக்குனா வரட்டுமாண்ணா? விட்டு வரட்டுமான்னு. இல்ல, இல்ல நீ போய் பொழப்ப பாரு. நான் வீட்டுக்கு போறேன். பிள்ளைங்கள கூட்டிட்டு போறேன்ட்டு. அன்னைக்கே என்ன பண்ணிருச்சு, பாப்பாவ கொண்டாந்து வீட்ல விட்டுட்டு, கீரனூர்னு ஒரு ஊர். நம்ம ஊர் பக்கத்துல ம். கீரனூர்னு. அவன பாக்க அங்க போயிருச்சு. கிளம்பிருச்சு கீரனூர். கேட்டா ம். ஏடிஎம்ல பணம் எடுக்க போனேன்ட்டு. போய் கரெக்ட்டா 7 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன சென்னையில பாதி தூரம் வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறேன். இது மாரி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நான் கீரனூர்ல இருக்கேன். பணம் எடுக்க வந்தேன் ஏடிஎம்னா, அங்க நீ வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து வந்துக்கலாமே அப்படின்னா, இல்ல மறந்துட்டேன் அப்படின்னுச்சு. சரி அப்பயே நினைச்சேன் அவன் புதுக்கோட்டையில இருக்கேன் வேலை விஷயமா, இவன பார்த்து மீட் பண்ண தான் போயிருக்குது. நம்ம எப்பயாச்சும் நம்ம ஊருக்கு போய் தான் எதா இருந்தாலும் பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் பொறுமையா பொறுமையா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல ஃபோன்ல பேச பேச ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. இந்த புள்ள ஃபோன் ரிப்பேர் ஆகி போச்சு. கடையில கொண்டு போய் குடுத்துட்டு பட்டன் ஃபோன் வச்சு பேசிட்டு இருந்திருக்கு. அதுக்கு மேல வந்து பார்த்தா தான் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. திருப்பி ஊருக்கு வந்து தான் கேட்கவும் எனக்கு பார்த்தா வவுறு வலி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் பெட்ல இதாகி அட்மிட் ஆகி, ம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் குடுத்து இது மாரி இப்ப பண்ணாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டேஷனுக்கு போறீங்க. ஆ. ஸ்டேஷனுக்கு போறோம். போனவாட்டி கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். குடுத்தோனே 2 பேரும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மொத நாள் இவன் வரமாட்டேன்ட்டான். சென்னையில இருக்கேன், சென்னையில இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வக்கீல் மூலியமா வந்தான். 1 வாரம் இழுக்க போட்டான் வந்து. நான் அப்புறம் சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டுமே வேலைய செஞ்சுட்டு, போலீஸ் ஃபோன் பண்ணாங்க கிளம்பி வாங்கன்னு திருப்பி நான் கிளம்பி போனேன் வேலைக்கு. ம். அங்க போய் அன்னைக்கு என்னாச்சு? 2 பேர கூப்பிட்டு விசாரிக்கும்போது 2 கூப்பிட்டு பேரும் என்ன சொன்னாங்க? விசாரினாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் ம். இனிமேல் பண்ணல அப்படின்னா. அதான் சொன்னாங்க மேடம் சொன்னாங்க. "நீ ஃபோட்டோவே செல்லும். நீ எடுத்த ஃபோட்டோ இப்ப உன் நம்பர போட்டு பார்த்தன்னா, நீ என்னென்ன பண்ண எல்லாம் தெரிஞ்சு போயிரும். இல்லன்னு சொல்லாதீங்க." 2 பேருமே திட்டுனாங்க. இந்த பிள்ளைய. "நீ நடிக்காதம்மா" அப்படின்னு இந்த பேசுனாங்க. திட்டும்போது ஒத்துக்கிச்சு அப்புறம். இனிமேல் ஒழுங்கா இருக்கேன், பண்ணல வைக்கலன்னுச்சு. அங்கனே கையெழுத்த போட்டு அனுப்பி என்னைய சொல்லி விட்டாங்க. இனிமேல் அத பத்தி பேசவே கூடாது. கூட்டி போய் குடும்பம் நடத்துப்ப. இல்லாட்டி சென்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. ம். சென்னைலாம் இப்போ உடனே கூட்டிட்டு போக முடியாம 1 வாரம் இருக்கட்டும். இனிமேல் இந்த புள்ள பண்ணாது அப்படின்னு. அதுக்கு மேல நான் சொன்னேன், "மேடம் இது மாரி பட்டன் ஃபோன் வீட்ல வச்சிருக்காங்க அந்த பொண்ணு. இந்த ஃபோன வாங்கிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஓரளவு மாறுவாங்கன்னு." ஃபோன் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்ருச்சு. நான் போய் வந்து வீட்ல வந்து கேட்குறேன். ஃபோன் அத குடுத்துருப்பல. அந்த ஃபோன தூக்கி உடைச்சு போட்டு பிரச்சனையே இல்லாம போயிரும். கடைசி வரையும் குடுக்கவே மாட்டேங்குது ஃபோனே இல்லன்ருச்சு. அதுக்கு மேல நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னேன். "இப்ப தீபாவளி வருது. கிளம்பி போ" அப்படின்னுச்சு. வேலைக்கு போன்னு. அப்புறமா நான் போய் வேலை செஞ்சிருக்கேன். ப ப அவங்க அப்பா, அம்மா சைட்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுறேன். இது மாரி என்ன பண்ணுது? ஏது பண்ணுதுன்னு சொல்லி கேட்டுருக்கேன். பிள்ளைங்கள பேசுறேன். அம்மா இது மாரி பட்டன் ஃபோன் வச்சு பேசுதுன்னு பையன் சொல்லிட்டான்.
ஓ! மறுபடியும் இந்த மறுபடியும் பிரச்சனைலாம் இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம். முடிஞ்ச ஒருபாடு ம். சொன்னா என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க சொன்னாலும் இவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க சும்மா வம்பிழுத்து விடுது, போய் சொல்லுதுங்க அப்படின்னு இப்படியே சொல்றது. என்கிட்ட பிள்ளைங்க சொன்னா நான் நம்பிடுவேன் பிள்ளைங்கனால, பிள்ளைங்க என்கிட்ட போய் பேசாதுன்னு தெரியும். சரி பிள்ளைங்க போய் சொல்லாதுன்னு சரி கண்டுக்கலாம். நான் அங்கேருந்து வந்து நான் திருப்பி ஊர்ல வந்து உங்க ஊருக்கு வந்து நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு மார்க்கெட்லேருந்து குடுத்துட்டு வந்தேன். வேற ஒரு ஒரு இதாவே இருந்தேன் நைட்டி கீழ போட்டு ஒரு அழுக்கு பிடிச்ச மாரி, "ஏன் இப்படி இருக்கிற? கவலை பிடிச்ச மாரி இருக்கிற? நல்லா குளிச்சு கிளிச்சு இருந்தா நானு. நான் இருந்தானா செத்தானா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்துச்சு. சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு, சாப்பிட போறது கேட்டேன். பட்டன் ஃபோன் எடுத்து குடுப்பா அப்படின்னு கேட்டேன், குடுக்க மாட்டேன்னுச்சு. சண்டை வந்துருச்சு. ம். அடிச்சுட்டோம் 2 பேரும். அடிக்கவும் நான் இந்த புள்ள நீங்க அடிச்சிட்டீங்களா? அடிச்சுட்டேன். பட்டன் ஃபோன் இருக்கு, இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி மகளிர் கம்ப்ளைண்ட் குடுத்து, "நீ இந்த அளவுக்கு பண்றீன்னா, ம். நீ அப்ப யார முட்டாளா ஆக்குற? நீ அவன் தான் வேணுங்கிற மாரி நீ பேசுற" அப்படின்னு சொல்லி பேசி சத்தம் போடவும், எவ்வளோ நான் பண்ணி கோவிச்சுக்கிட்டு போறேன்ட்டு பஸ் ஏறி போறேன்ட்டு போயிருச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பட்டன் ஃபோன் எடுத்துட்டு போய் என் ஏடிஎம் கார்டே எடுத்துட்டு போயிருச்சு. நான் சரி இங்க எங்கேயாவது அவன் அன்னைக்கு நைட்டேவா? பகல்ல ஒரு பகல்ல. 12 மணி இருக்கும். சரிங்க நான் யாராச்சும் அவன் அம்மாச்சி வீட்ல பக்கத்துல யாராச்சும் இருக்கும், அந்த புள்ள வந்துரும் அவ்வளோ தூரம் எங்கேயுமே ஒரு 13 வருஷம் ஒரு ஒரு அடி அடிச்சா கூட, ஒரு திட்டுனதுனால அவங்க அம்மா அப்பா இப்படி போனதே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைனாலும் வீட்ல உட்காந்து பேஸ் பண்ணும். இப்படி போகுது அப்படின்னு இப்போ எங்கேயாவது இருக்கும் வந்துரும்னு நானும் தேடி பார்த்தேன் ஆள காணோம். அப்புறம் சாயந்தரம் 6 மணி இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்தாங்க கேட்டேன். என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டேன் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்ட்டாங்க. சரி நான் போய் சேத்துல போய் திருப்பி போய் சொல்லிட்டு வரேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் காணோம். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவங்க மட்டும் தனியா போயிட்டாங்களா? குழந்தையோட போயிட்டாங்களா? தனியா போயிட்டாங்க. ம். தனியா போயிட்டு அவங்க அத்தை வீடு ஒண்ணு இருக்கு கீரனூர்ல. ம். அங்க போய் இவன் கூட பேசி இருந்துட்டு, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு பேசி இருந்துட்டு, அப்புறம் போய் அவங்க அத்தை வீட்ல போய் கரெக்ட்டா 3, 3:30க்கு தான் போயிருக்குது. ம். இந்த புள்ள போனா 12 மணிக்கு. இந்த 2 மணி நேரம் என்ன பண்ணுச்சு? எங்க போணுச்சுன்னு தெரியல. அவன் வண்டி எடுத்து கூட்டி போனான்னு தெரியல. கூட்டி போய் விட்டு நான் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் நான் என்ன போய் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன் போலான்னு போறேன். அப்ப என் பையன் சொன்னான், "இங்க பாருப்பா பேக்கரியில நின்னுகிட்டு இருக்கான் அவன்" அப்படின்னு. ம். சதீஷ்குமார் நின்னுட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு. அப்புறம் போய் நேரா வண்டியோட நிப்பாட்டி, "எங்கடா என் ஒய்ஃப் எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னா, அடிச்சுட்டேன் அவன போய் சண்டை போட்டேன். இவ்வளவு பிரச்சனை நடந்து இவ்வளவு தூரம் பண்றியாடான்னு 2 பேரும் சண்டை போய் அடிக்கவும், திருப்பி அவன் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போயிட்டான். ம். நான் சரி உங்க அத்தை வீட்ல பார்த்துருப்போம், இருந்தா போய் பார்த்தா இந்த இந்த புள்ள அவங்க அத்தை வீட்ல உட்காந்து இருந்துச்சு. இவ்வளோ தூரம் பிரச்சனை சரி போகல வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லப்போ, நீங்க அவன கேட்டதுக்கு சென்னையில இருக்கிற வேலை செஞ்சுட்டு சொன்னா, இப்ப நீ உன்னைய கேட்டா இங்க இருக்கிற நீனு. என்னதான் நடக்குதுன்னு அவங்க அத்தை வீட்ல போய் 2 அடி அடிச்சு போட்டேன். அடிச்சு போடவும் இங்கன பிரிட்ஜ்ல மோதி இங்க ரத்தம் வந்துருச்சு. உதைக்கவும் யாருக்கு? எங்க ஒய்ஃபுக்கு. ஆ. ஒரு அடி அடிக்கவும் டக்குனு இது வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. நிஜமா ஃப்ரிட்ஜ்ல மோதி தான் அடிச்சதா? இல்ல நீங்க அடிச்சதுனால ஏதாவது பிரிட்ஜ்ல மோதி விட்டுருச்சு. இப்படி அடிக்கும்போது லைட்டா மோதிருச்சு. அடிக்கல, பட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு. சரி ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க அத்தை வீட்டுக்காரரு நாங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இனிமேல் நம்ம கூட வாழ முடியாது, மண்டே உடச்சுட்டா இருக்க மாட்டேன் அப்படின்ச்சு. தெரியாம தான் பட்டுருச்சு. அந்த கோவத்துல பட்டுருச்சு. வேணா ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே சண்டையாகி போச்சு. போலீஸ் போயிட்டு நீங்க போய் கூட்டிட்டு போங்க, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி காலையில இருந்து மக்கியாமல் வந்தாங்க. அப்புறம் ஊர் ஆளுங்கள வச்சு பேசி 10 பேத்த வச்சு பேசவும், இனிமேல் ஒழுங்கா இருக்கிறேன், குடும்பத்தை பார்க்குறேன் சொன்னுச்சு இந்த பிள்ளை. அதுக்கு மேல இருக்கவும் தான் சரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா, தீபாவளிக்கு போது கரெக்டா 10வது மாசம் 16ஆம் தேதி கிளம்பிருச்சு. அவங்க கூட போயிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி 4 நாள் இருக்கும்போது 16ஆம் தேதி போயிருச்சு. ம். ஏன்னா அவங்க கூட வண்டியில சுத்துனது, போனது அப்போ எல்லாம். நீங்க எங்க இருந்தீங்க? நான் மெட்ராஸ்ல இருக்கேன். சென்னையில சென்னையில இருந்தீங்க. இருக்கேன். சொல்லிருந்துச்சு போயிட்டு நீங்க கரெக்ட்டா ஒரு வாரம் கழிச்சு வாங்க வேலை செஞ்சுருவாங்க. நான் அப்பயும் இருக்கேன். தனியா தான் போயிட்டாங்களா? தனியால அவங்க கூட தான் போயிருக்கு. இல்ல. குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு. குழந்தைங்கலாம் விட்டு தான் போயிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாரு சொன்னா அப்போ? இப்போ யார் சொன்னாங்கன்னா, அன்னைக்கு சொன்னதுன்னா கரெக்ட்டா 12 மணி இருக்கும் எனக்கு. நான் ம். ம் நான் இப்ப பேசுறேன் என்ன பண்றேன்னு கேட்டா, உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல் போய் காசு தரேன் ₹500 போட்டு விடுறேன் அப்படின்னு. உன் காசெல்லாம் வேணாம். ஏன்னா ஒரு அசிங்கமா பேசுனுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்க? எங்க இருந்தா என்ன பண்ண போறேன்னு. வீட்ல இருக்கியா? ஆஸ்பத்திரி போனியா? அப்படின்னு கேட்டேன். வீட்ல இருக்கேன். அவங்க கூட அப்படி இப்படின்னு இப்ப பேசவும் அவன இழுத்து பேசவும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ பேசிட்டு இருக்காத. நீ பேச ஒண்ணுமே நீ இன்னும் திருந்த போறது மாரி இல்ல. நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லி ஃபோன என்ன பண்ணேன், கடுப்புல வச்சுட்டு போனேன். இனிமேல் உன்ட்ட ஃபோனே பேசக்கூடாதுன்ட்டு. திருப்பி மனசு கேட்காம கரெக்ட்டா 12:50க்கு ஃபோன் பேசுறேன் நானு. ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்ல. சரி தூங்கியிருப்பா, உடம்பு சரியில்லண்ணா தூங்கியிருப்பா. சரி விடு நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போறோமே பார்த்துக்கலாம் போய் அப்படின்ட்டு ஃபோன வச்சுட்டேன். 4 மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டுக்கு ஃபோன் எடுத்து நான் தான் வீட்டுக்கு போன் 5000 ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ம். புதுசா இனிமேல் தப்பு பண்ண மாட்டா. நம்ம சிம்ம கழட்டி போட்டுக்கோ இனிமேல் கரெக்ட்டா விருப்பா பேசுவா அப்படின்ட்டு. அது வாட்ஸ்அப்ல இருக்கவும் தான் இவங்களுக்கு ஓவரா 2 மூணு நாளா பாறேன் ம். வாட்ஸ்அப்ல 4 மணிக்கு எழுதி ஒரு வீடியோ அனுப்புறேன். 4 மணிக்கு எழுதி பார்த்துட்டு 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேங்கிற. பார்த்த டேட்டு டைம் ஏன் 4 மணிக்கு பார்த்துட்டு சொன்னானு சொல்லிட்டு ஃபோன்ல கேட்கும்போது எங்களுக்குள்ள 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சலுப்பு சங்கடம் வந்துருச்சு. சரி தப்பு பண்றான்னு தெரியும் பேசிக்குவோம் ஏதாவது இருக்கட்டும்னு விட்டு வந்து பார்த்தா பிள்ளைங்க அம்மா காணப்பா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வீட்ல போய் அவங்களே வரலன்ட்டாங்க 2 அது மணிக்கு. அடுத்த நாள் நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அம்மா வீட்ல இல்லன்றது. அன்னைக்கே தெரியும் 12 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்த்தீங்களா அப்போ பேசிட்டு போன வச்சது தான் அதுக்கு மேலே ஃபோன் எடுக்கல. ம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க கிளம்பிடுறாங்க. ம். அப்போ நான் 2 நாள் அவன் நம்பரை கேட்கறது யாருமே இல்லைன்ட்டாங்க. நம்பரே இல்லை சதீஷ் நம்பர் இல்லைன்னாங்க. ம். அப்புறம் அங்கே ஒரு நாள் பழைய நம்பர் அது பழைய நம்பர்லாம் யூஸ் ஆகலையா? இதாகிடுச்சு. அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். நம்ம அலுவலக ஃப்ரெண்டு நான் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன் இவனை. என் நம்பர் இருக்குது. இந்த இவ்வளோ பிரச்சனை உங்கள் பிரச்சனை தெரியாதுங்க. என்னை ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் தான் நம்பர் கொடுத்தேன். சரி நம்பர் வாங்கி பேசிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கடா இருக்குன்னு சொல்லி அவரே பேசுகிறாப்புல நான் பேசலை. எங்கடா இருக்குன்னா நான் எங்கள் சித்தி வீட்டில் இருக்கேன் நீ டியூட்டிக்கு போகலைங்க அப்படின்னு. சரி சரக்கு வாங்கி கொடு வா உன்னை பார்க்க நண்பா வா நண்பான்னு சொல்லி கூப்பிட்றாப்புல இப்படி கூப்பிட்டா வருவான் அப்படின்ட்டு. இல்லை என்னால் உடம்பு சரியில்லை மத்தியானமாக வரேன் அப்படின்னா. நான் என்ன பண்ணேன் அவங்க சித்தி வீட்டுக்கு போவோம் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனேன். அவங்க அம்மாவை போய் முதல் நாள் கேட்க போகிறேன் நைட்டு இது மாதிரி இப்போ நாட்டியை காணாங்க
நம்பர் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு வார்த்தையை பேசவும் சண்டை வந்துருச்சாங்க. அப்புறம் நான் இருக்கக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வந்தாச்சு. வந்து அவங்க சித்தி வீட்டில் போய் பார்க்குறோம். ஒரு வாரம் ஆகுது தம்பி, உங்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சதுலேருந்து அவனை இங்கே வச்சுக்கிறதே இல்லை நான். ம். அனுப்பி விட்டாங்க, வரதில்லை. அவன் இப்படி பண்ணுவான்னு தெரியவே தெரியாது, ஒரு குடும்பத்தை கெடுப்பான்னு அப்படின்னு சொல்லவும் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி நான் இவன் கூட தான் கன்ஃபார்மாக போயிடுச்சு இந்த பிள்ளை. இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை இருக்குதுன்னா, நம்ம ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ம். நானே பையன் தான் போனேன் ஸ்டேஷனில். ம். கொடுத்தோடனே அவன் நம்பர் வாங்கி இது ஃபோன் பண்ணி நவம்பர் மாசத்துல. அக்டோபர் ம். அக்டோபர் 10வது மாதம். ம். ஆமாம். எடுத்தோடி கேட்டாங்க, எஸ்ஐ சார் ஃபோன் அடிக்கிறாப்புல, இது மாதிரி நான் சென்னையில் இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. ம். அப்புறமா இவன் போய் பேசுகிறான். யாருக்கு? சதீஷுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. அதான் அவர் நம்பர் தான் ஆஃப்ல இருந்ததுன்னு சொன்னீங்களே. இல்லை இப்போ நம்ம புது நம்பர் வாங்கியிருந்தால புது நம்பர் அவருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு கால் நம்ம அதில் பண்ணி. வாங்கியிருக்கான். பேசும்போது அப்போ சொன்ன இது மாதிரி சென்னையில் இருக்குன்ட்டு. அப்புறம் சரி நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, வாரம் வீட்டில் வந்து விசாரிக்கிறோம். அவங்க அம்மா எல்லாத்தையும் விசாரிக்கணும், உங்களாம் விசாரிக்கணும்னாங்க. அதேமாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாம் போய் விசாரிச்சாங்க. விசாரிச்சு எங்கள் வீட்டில் வந்து விசாரிச்சாங்க. நீங்கள் ரெடியாக இருங்க என்ன கேட்டாலும். ஆனால் லொக்கேஷன் போட்டு பார்த்ததுக்கு வேளாங்கண்ணியை காட்டுது. ம். ஆனால் மொட்டையாக காட்டுது, ஏட்டா அட்ரஸ் தெரியலை, இப்போ 4 கிலோ தூக்கிடுவோம் அப்படின்னு. அப்படி தீபாவளி முடிஞ்சு தான் போகிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சார் ம். சொல்லிட்டு போனாங்க. எனக்கு வீட்டில் இருக்கு, ஏன்னா குழந்தைகளை பார்க்கும்போது தீபாவளி எதுமா என்ன பண்ணுறது தெரியல, குழந்தைங்க ட்ரெஸ் எடுக்கணும், இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வீட்டை பார்க்கவும், எங்கள் அம்மாவை பார்க்குறதா, குழந்தைங்கள பார்க்குறதா, இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் சரி என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 19ஆம் கிளம்பிட்டேன், வேளாங்கண்ணி கிளம்பிட்டேன். ம். போய் 3:30க்கெல்லாம் போய் இறங்கிட்டேன். போய் சாப்பிடல, பசி தண்ணி எதுவுமே பண்ணலை, என்னால் குடிக்க முடியல. அதை நினச்சி வீடு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிட்டா, போக மாட்டேன் இப்படி போயிட்டாலே, எதுவுமே ஆகலைன்ட்டு தேடுறேன், வேளாங்கண்ணியே தேடுறேன், கண்டுபிடிக்கலாம். மணி கரெக்டாக 7:20 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சரி பிள்ளைங்க ஃபோன் அடிச்சு, அப்பா இது மாதிரி வந்துருப்பா, ட்ரெஸ் எடுத்துட்டு வாப்பா, பட்டாசு வாங்கிட்டு வாப்பா, அம்மா பார்த்தியா இல்லையாப்பா, எங்கப்பா தெரியலப்பா அப்படின்னு. நீ கிளம்பி வாப்பா, வந்துருவாப்பா வாப்பா அப்படின்னு பிள்ளைங்க 2 பேசுது. நான் வந்துடுறேன். போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பேன், இறங்குறது கூட மனசு இதாயிரும். எப்படா விட்டுட்டு போகிறோம், சரி ஒரு 10 மணி முடியும் அப்படியே பார்ப்போம். ஏன்னா ஓட்ட ரூமில் இருந்தாலும் கீழே இறங்கி தான் வந்து அவனை சாப்பிட டீ குடிக்க வந்து தான் ஆகணும். எப்படியாவது பார்த்துருவோம் நம்பிக்கையில் இருந்தேன். கரெக்டாக 7:20க்கு 2 பேர் திருப்பி கோயில் வரையும் போயிட்டு, வேளாங்கண்ணி வரையும் போயிட்டு திருப்பி ஆப்போசிட்டில் வந்து நடந்து 2 பேர் வந்தாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு, இந்த அம்மா நைட்டி போட்டுக்கிட்டு 2 பேர் நடந்து வந்தாங்க. என்னை நேராவே பார்த்துட்டீங்க. நேராகவே பார்த்துட்டேன். கையை பிடிச்சி வரும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தோடி என்னை பார்த்து ஓடிட்டான். ஏய் நின்றா அப்படின்னு. நின்றா ஒன்றும் இல்லை, நின்றாகும்போது விட்டு ஓடிட்டான். இந்த பிள்ளை ஓடிடுச்சு. போலீஸ்காரங்க பக்கத்தில் என்ன இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஃபோட்டோலாம் காட்டினேன். இது மாதிரி சொன்னோட்டி நான் எங்கே இருந்தாலும் பார்த்து சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக சார் பிடிங்க சார்னு சார் பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மா என்னை யாருன்னே தெரியாது, என்னை கொன்றுவான், என்னை மெழுவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துச்சு. எவ்வளோ காலெல்லாம் உன்னை வாப்பில் வந்து குடும்பத்தை பாரு, பிள்ளைங்களை பாரு, உன்னை அடிக்கவே இல்லை, இதை பற்றியே பேசவே மாட்டேன், நீ வந்து குடும்பத்தை பார்த்தா போதும், பழைய மாதிரி இருந்தால் போதும் சொல்லி எவ்வளோ சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். வரவே முடியாதுன்னு சார் சொன்னாங்க, போலீஸ்காரர் நீ போம்மா, நீ போய் பிள்ளைங்களை போய் பாருமா அப்படின்னு. உன்னை அடிக்க மாட்டா அங்கேயே எழுதி வாங்கிட்டு அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாங்க. ம். நம்மளே எஃப்ஐஆர் இருக்குது, அவங்கள அனுப்பி விடுங்க, எந்த பிரச்சனையும் பண்ண வேணான்னு. அப்புறம் என்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கி அடிக்கக்கூடாது, எது போகிற வரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு ஸ்டேஷனில் கொண்டாந்து விட்டேன். ஸ்டேஷனில் வந்து நாளைக்கு தீபாவளி இருக்குது, முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பேசிக்கலாம். உங்க ஒய்ஃபை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. காரில் கூட்டி வந்து அவன் ஓட்டிட்டான், அவன் தப்பிச்சு ஓட்டிட்டான். ம். அப்போ நான் ரூமில் இது இருக்கான்னு கேட்டேன். துணியெல்லாம் நான் இப்படியே தான் வந்தேன், நைட்டு தான் வந்தேன், நைட்டு தான் இருக்கே போவோம் அப்படின்னுச்சு. ம். கொலுசெல்லாம் போட்டுச்சு, கொலுசெல்லாம் இல்லைன்னுச்சு. ஆனால் பிள்ளைங்க சொல்லி கொலுசு இருக்குது, ஆனால் இந்த கொலுசெல்லாம் ஏது இவ்வளோ எடுத்து போக்க இல்லை, நீ இந்த கொலுசு எடுக்கலாம் ஏது காசு, இவ்வளோலாம் ப்ராடு பண்ணியிருக்கேன், இவனை எப்படி நம்புறதுன்னு சொல்லி திட்டிட்டு பேசிட்டு விட்டுட்டேன். கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு கொண்டாந்து விட்டேன். படுத்துச்சு, ஆனால் பயம் இருந்துச்சு. அடிப்ப என்ன பண்ணுவான்னு நான் ஒன்றுமே சொல்லலை. அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு சரி திருப்பி ஓடி போய்டா என்ன பண்ணுவேன், வெளியில் உட்காந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு பட்டாசு பிள்ளைங்கள்ட்ட வாங்கி கொடுத்தது, அதை வெடிக்க வச்சுட்டு செவனே உட்காந்துருந்தேன். விடிஞ்சிச்சு, குளிச்சா பல்லு விளக்குனா. நானும் எவ்வளோ அட்வைஸ் சொல்லி பார்த்த முடியலை. 2 3 நாள் தூக்கலாமல் இருந்தது. கட்டில் வந்து படுத்து தூங்கினேன். கரெக்டாக 2 மணிக்கு பஸ் ஏறி வீட்டில் ₹500 காசு எடுத்துக்கிட்டு அந்த செல்லை ஃபோன் அடிச்சுக்கிட்டு இவன் எங்கே இருக்கான்னு சொன்னால் என்னன்னு தெரில, கிளம்பிட்டாங்க. திருப்பூருக்கு போயிட்டாங்க 2 பேரும். திருப்பதி. திருப்பூர் போயிட்டாங்க. திருப்பூர். எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் அம்மா வந்து எழுப்புது, இது மாதிரி தம்பி காணப்பா, அவன் போனப்பா முன்னாடி அவங்க அப்பா வீட்டில் தான் படுத்துருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு. அங்கே போய் கேட்டால் அவங்களாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வரல எல்லாம். வரலன்னு எந்த பஸ்ஸு போவோம், 2 மணி பஸ் இருக்குப்பா, அப்போ 2 மணி பஸ்ஸுக்கு போயிருப்பா போவோம் அப்படின்ட்டு நாங்கள் தேடி பார்த்துட்டு விட்டுட்டு அழுதுட்டு அதோட விட்டுட்டோம். அன்றைக்கி நைட்டே திருப்பி வேளாங்கண்ணி போனேன் நான் தேடி. சரி திருப்பி அங்கே தான் போய் கூட அவனை தேடி போயிருக்கேன். போய் செவ்வாய்க்கிழமை தீபாவளி முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஊத்துற மலையில் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்கல. திருப்பி வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் தான் போய் என்ன பண்ணேன், மருந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஐயோ. அடுத்த நாள் இது மாதிரி துக்கம் தாங்க முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, சாப்பாடு தண்ணி ஆக முடியல, யாருமே இல்லை. எங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டு நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா உங்க பசங்க 2 பேர் இருக்காங்க, ரொம்ப அம்மாவும் கஷ்டம் இல்லாம தான். அப்பாவும் இல்லாம என்ன பண்ணுவாங்க அவங்க? அதான் மேடம், கஷ்டம் தான் மேடம், வேற ஒன்றுமே பண்ண முடியல. அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுட்டான், என்ன பண்ணுறது? எல்லாருமே ஊரே பண்ண சொல்கிறாங்க, வேணாம் போன அவளை விட்டுருங்கிறாங்க. நானும் தற்கொலை குழந்தைங்க பண்ணிட்டா ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? உங்க 2 பசங்க தான் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டுட்டு நிப்பாங்க. பசங்களுக்கு இதுக்கப்புறம் எப்பயும் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு அந்த போலீஸ் மாதிரி ஸ்டேஷனில் போய் சிந்தனைக்கு கேஸ் போயிடாதீங்க. இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வாட்டி கண்டுபிடிச்சி கொடுத்தது நான் தான் கொண்டாந்து கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, வாட்டி போகும்போது அன்றைக்கி நைட்டே 2 மணிக்கு எழுதி வாங்குறாங்க.
ம். எதுக்குன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம்னு சொல்லி எழுதி வாங்கி எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஆனால் காலையில் வாங்க விசாரிச்சு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதாவது நீங்களே கூட்டு போனதா, அவங்க கண்டுபிடிச்சு குடுத்ததா உங்ககிட்ட ஆ எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஓடி போயிருன்னு சொல்லி போய் கொண்டு போய் சொல்கிறேன். அதெல்லாம் எத்தனை வாட்டி அப்படியே அவங்க ஒரு மாதிரியா கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. நமக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. எதனால போகிறோம் குழந்தைங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சட்டத்திட்டம்லாம் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னாங்க. அது வந்து அடுத்த வைப்பு வந்து கூட்டி போய் டைவர்ஸ் வாங்காமல் எப்படி பண்ண முடியும் முறைப்படி ம். பார்த்து பண்ணுங்கன்னா அது முடியாதுங்க. 2 பேரும் முடியல அப்புறம் சேர்த்து வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் போலீஸ்காரங்க பேசுனாங்க. கேஸே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த அந்த டென்ஷனில் தான் நான் உடனே போய் மருந்து குடிச்சேன் நான். ம். இதை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுவோம் அப்படி தான் போய் மருந்து குடித்தேன். மருந்து குடிச்சு அப்புறம் போய் அவங்க அப்பா பொண்ணோட அப்பா அம்மா போய் எழுதி கொடுத்துருந்தாங்க. கேஸ் கொடுத்துருந்தாங்க. நீ வந்து அப்புறம் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலேருந்து போலீஸ் வருவான் என்ன நாளைக்கு சொல்லியிருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 25ஆம் தேதி டைம் வந்துருச்சு பாருங்க. 25ஆம் டைம் வந்து லோனுக்கு பணம் அனுப்புனாங்க சொன்னேன்ல. ம். அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கும் போது அந்தியூர் போனான். நான் என் ஹாஸ்பிட்டலில் டீப்பெல்லாம் கழட்டி போட்டு டிஸ்சார்ஜ் சீட் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். காரில் போகலே நான் பின்னால் போயிட்டேன். போனால் இவங்க ஒரு பக்கம் தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் ஒரு நாள் அங்கே இது எது இருந்தோம். நவம்பர் 25, அக்டோபர் 25? அக்டோபர் 25ல் அக்டோபர் 25ல. ம். 25ல் பணம் அனுப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க போய் மில்லில் போய் வேலை செஞ்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு மில்லில் புருஷன் முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல அந்த மாதிரி இருந்திருக்காங்க. வேலை கேட்டு செஞ்சிருக்காங்க. திருப்பூர்ல. திருப்பூரில் அந்தியூர் நம்பியூர்னு இருக்குது அங்கே. அவங்க திருப்பூர்ல தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த அமௌண்ட் அனுப்புறாங்க லோன் பண்ண அனுப்புனாங்கல்ல. ஆ. செல்லு கடையிலேருந்து அனுப்புனாங்களே அந்த கடையில் சிம் வாங்கிக்கிறாங்க. அந்த கடையில் அனுப்புவோம். அவங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து பணம் போயிருக்கு தெரியுமில்ல. ஓகே, ஓகே. அதை அதை வச்சு கண்டுபிடிச்சி போனோம். போய் கண்டுபிடிச்சி போனாட்டி இவங்க இல்லைன்ட்டாங்க. 2 நாள் தொலைவும் எல்லா மில்லையும் தொலைவும் கண்டுபிடிக்க முடியல. உங்கள் அம்மா அப்பா இந்த வேலை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. கார் எடுத்துக்கிட்டு கையில் காசு இல்லைப்பா நாங்கள் போகிறோம் நீங்கள் பார்த்துருவாங்கப்பான்ட்டாங்க. நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு என் தம்பி ஒரு ஆள் 5 பேரும் போய் சேர்ந்துட்டு கடைசியாக ஒரு மில்லில் போய் கேட்டோம். அண்ணன் ஒய்ஃப் பண்ணாங்க உட்கார வச்சுருந்தாங்க மில்லுக்குள்ளே தான் இருக்காங்கன்ட்டு. நாங்கள் வெளியெல்லாம் சுற்றி கோபி சிட்டி பாலம் சுற்றிட்டு வந்தோம். என்னாச்சு அப்படின்னு உள்ளே தான் இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா. சரி நம்ம பசிக்கு சாப்பிடாம இருக்கணும் போய் அப்புறம் சாப்பாடு உட்காந்து அப்புறம் உங்கள் ஒய்ஃப் இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னா. இப்போ அதான் வெளியில் கூட்டிட்டு வச்சு தான் ஃபோட்டோலாம் பிடிச்சி காட்டினாங்க. எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி எதுவும் பிரச்சனை பண்ண கூட கூட்டிகிட்டு போங்க. இல்லை சதீஷ்குமார் இருக்கிறவங்க கொண்டாந்து மில்லில் சேர்த்து விட்டு அவர் இல்லை போயிட்டார். எங்கடி அப்படின்னு கேட்டேன். அவன் சென்னை போயிட்டேன் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு. நான் தனியாக தான் இருக்கிறேன். நீ அடிச்சு கூட பயந்துருவேன். சரி அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஆனால் உள்ளே இருக்க மாதிரி பேக்கில் பார்த்து 2 சேலை பை தான் இருந்துச்சு. பேக்கில் இருக்கு மீதி துணியெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் இல்லை இதை தான் எடுத்தேன் கொலுசு போட்டு கொலுசை விற்று தான் அதெல்லாம் ட்ரெஸ் எடுத்தேன். இதை விற்று என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி பேசி சத்தம் போட்டு சரி எதுவும் ஆளும் கொண்டு போவோம். அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவன் வேணா விட்டுரு அப்படின்னு அவனை அடிக்கணும் உதவி அந்த எண்ணமே இல்லை. திரும்ப 2வது டைம் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. 2வது டைமு கொண்டு போகிறோம். கொண்டு போய் ஒரு ஊருக்குள்ளே கேட்டு பாருங்க ஒரு பிசுறாடி கூட ஒன்று கூட யாருமே அப்படி போய் சொல்லுவாங்க அடிச்சு கையோட காலை உடச்சி போட வேண்டாம் இது அப்படின்னு. எனக்கு அந்த எண்ணமே தோணலை. இருக்கட்டும் ஒரு நாள் இருக்கட்டும் பிள்ளைங்கள அவசரம் பார்க்கட்டும்ட்டு நீ உன் பழப்ப பாரு என் பழப்ப பாரு பிள்ளைங்கள அவசரம் போகக்கூடாதுலாம் சொல்லி விட்டுட்டு பேசி விட்டுருந்தான். இப்போ ஊருக்குள்ள பஞ்சாயத்துலாம் வச்சு எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்கலாம். இனிமேல் அந்த பிள்ளை வாழாம எனக்கு தெரியும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு என்ன வழி சொல்லுங்கள். ஒரு ஆம்பளை ஏமாத்தினா என்னென்ன தண்டனை இருக்குது. இப்போ ஒரு ம். பொம்பளை அப்படி எங்களை தவிக்க விட்டு போனால் நான் செத்து இருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது. எனக்கு 5 லட்ச ரூபா கடன் ஆயிருக்கு. இந்த 5 லட்ச ரூபா கடன் இவனால தான் ஆயிருக்கு. எனக்கு இது சமாளி பார்த்து சொல்லுன்னு சொல்லி உட்காந்து ஊருக்குள்ள உட்காந்து தலைவர்கள்லாம் வச்சு பேசும்போது அந்த பையன் நான் தான் பேசுகிறாப்புல அவனுக்கு என்ன வழின்னா அவங்க அப்பா அம்மா கேட்டான். எனக்கு தெரியாதுங்க நாங்கள் உன் மகளை வந்து வாழ சொல்லு இல்லாட்டி கடனை ஏற்றுக்குங்க நீங்கள் கடனை ஏற்று உன் மகளை எங்கேயும் அனுப்பிவிடு அப்படின்ட்டாங்க. அப்புறமா சரி வாழ்றேன்னு சொல்லி கையெழுத்தே போட முடியாதுன்னா அப்புறம் கையெழுத்து போட்டு வச்சுருந்தாங்க. 22 நாள் வீட்டில் இருந்தாங்க. 22 நாள் இருக்கும் என் கூட நல்லா க்ளோஸாக பேசிக்கிட்டு நானும் இப்போ போய் என்ன பண்ணேன் நான் வேலைக்கு போகிறேன் பிள்ளைங்கள போகிறேன் நீ இருந்தால் வரமாட்டேன் போக மாட்டேன்னு நான் போய் திருப்பி அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய் கூப்பிட்டு நான் போகிறேன் வேலைக்கு போகிறேன் போய் வீட்டை பார்க்குறேன் உனக்கு எப்படி இருக்கும் இருந்துக்க நீ வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்து சாப்பாடு ஆக்கி போட்டு எங்கள் அம்மா பார்த்து இருந்துக்க நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி அப்புறம் போய் கூட்டி வந்தோம். சாப்பாடு செஞ்சுச்சு ஒரு 5 நாள் அவங்க வீட்டில் நான் இருந்தேன் எங்கள் வீட்டில். ம். அப்போ நல்லா பழைய மாதிரி எப்பவும் போல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது பேசலாம் மாமா இதை வாங்கிட்டு வா கடைக்கு போறியா அதை வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வா பால் வாங்க போறியா வரிக்கு வாங்கிட்டு வா பிஸ்கட் வாங்குவோம் வாங்கி கொடுப்பேன் என் செல்லை பார்க்க நான் சொன்னேன் செல்லை உனக்கு செல்லு இல்லைங்கிற என் செல்லை கூட நீ வச்சுக்கோ பார்த்துக்க நான் கம்மியாக கூட பேசுகிறேன் அப்புறம் வந்து இல்லாமம்மா உனக்கு அடிக்கடி ஃபோன் வரும் நிறையா வரும் ஃபோன் வரும் நான் பேச முடியாது நீ வேணா எடுத்துகிட்டு போன்னு சொல்லிச்சு. இப்போ வீட்டில் டிவி இல்லாமல் இதெல்லாம் எப்படி இதாக இருக்கும் இதாக இருக்குது டென்ஷனாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிரு ஒரு ஆள் தனியாக இருப்பேன் வச்சுக்க அப்படி இல்லை சென்னை தான் வரியா கூட வரியா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வரலம்மா நீ போய் வீடு பாரு ஒரு வாரத்தில் வரேன்னு சரின்னுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன இல்லை புதன்கிழமை அன்றைக்கி என்ன இருந்துச்சு ஜாமான் இல்லை அரிசி பருப்புலாம் 1000 ரூபா ஏடிஎம்மில் பணம் இருக்குது எடுத்து போய் ஜாமான் வாங்கிக்கோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பா வந்து யாவது பிறகு வரமாட்டார் அப்படின்னுச்சு. சரி பாப்பா சுவிசனா ஒரு நாள் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போய் மதியானம் ஸ்கூலில் கொண்டு விட்டுரு பாப்பா கூட்டிகிட்டு போய் தனியாக போவேனான்னு சொன்னேன். சரின்னு போனடிக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு அரிசி எல்லாம் காய்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்கிட்ட 50 ரூபா தான் மீதி இருக்குந்துச்சு. சரி 50 ரூபா தான் மீதி இருக்க பத்தாது அப்படின்னு சரி நாளைக்கு செலவு காசு போட்டு விட்றேன் வச்சுக்கோ அப்படின்னு. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் ஃபோன் அடிக்கிறேன் நான் ஃபோன் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு வீட்டில் தான் இருக்கிறேன் சமையல் செய்யணும்னுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ஒரு 2-3 நாளாக ஒரு மாதிரியாக பேசுனுச்சு. ரெண்டே அது பேச வேண்டிய டயத்துக்கு மட்டும் தான் பேசுறது. இப்போ போன வை பேச பிடிக்காத மாதிரி பேசுறது. மாலை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் கோயிலுக்கு மாலை போடணும் என்ன பண்ணணும் நீ போட்டா என்ன போடாடி எனக்கு என்ன மாலை அப்படிங்கிறது. ஏன் அப்படியே ஒரு டபுள் மாரியே பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்குது இந்த பிள்ளை நம்ம இப்படியே பேசக்கூடாது அப்படின்னு வியாழக்கிழமை பேசும்போது தான் அப்போ
சொல்லியிருக்குது. இந்த இது குடுத்தாங்கல்ல, ஓட்டு லிஸ்ட் குடுத்தாங்கல்ல அதுக்கு. அதுக்கு என்னமோ இது எடுக்க ஜெராக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ம். அத போய் எடுக்க அது தேவையில்ல. நான் அந்த பொண்ணுட்ட கேட்டேன். அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிருச்சு. எவ்வளோ தெரியும் 9:45க்கு பஸ் வரும். 9:45க்கு ஃபோன் அடிக்கிறேன். அவசர அவசரமா பேசிட்டு ஃபோன வச்சுச்சு என்ட்ட. நைட்டா? காலையிலயா? காலையில. ம். அவசர அவசரமா பேசிட்டு ஃபோன வச்சுச்சு. இப்ப சரி வை வை வேலை இருக்கு வை. அடுத்தவங்க ஃபோன்ல ஏன் பேசியிருந்தா அவங்க ஃபோன் குடுக்க மாட்டாங்களா? நீ ஃபோன வை நைட்டு பேச எங்க அப்பா வந்தோனே பேசுறேன்னு சொல்லி ஃபோன வாங்கி குடுத்துருச்சு. சரி இருக்கட்டும்ன்ட்டேன். அப்ப அந்த பஸ்ஸுக்கு போய் இந்த பக்கம் கீரனூர் போயிட்டு அவன் சதீஷ்குமார் வந்து அந்த மில்லுல வேலை செஞ்சிருந்தவன் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான். ம். சம்பளம் வாங்கிட்டு வந்து இந்த லோன் பணம்லாம் குடுத்துட்டு, இந்த கொலுசெல்லாம் வாங்கியிருந்தாலும் கொலுசெல்லாம் திருப்பி குடுத்துட்டு, இந்த பிள்ளைக்கு 2000 மேல காச குடுத்துருக்கான். வீட்ல வந்து பார்த்தா காசு என் பையன் சொல்றான். 500 நோட்டு, 100 நோட்டுலாம் காசு இருந்துச்சுப்பா அம்மா பர்ஸ்ல ம். அப்படின்னு. எனக்கு என்னன்னா கீரனூர்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னோட்டி எனக்கு டவுட் ஆகி போச்சு. கரெக்ட்டா 1:05க்கு எனக்கு ஃபோன் வருது எனக்கு. ம். ஒரு பையன் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான். "அண்ணே உங்க ஒய்ஃப் இது மாரி இங்க இருக்காங்களாண்ணே? எங்கண்ணே இருக்காங்கண்ணே?" "வீட்ல தான்ப்பா" அப்படின்னு. "ஃபோனு கையில குடுத்தீங்களா?" அப்படின்னா. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பிரச்சனை போனது. "இல்லப்பா ஃபோன்லாம் இல்லண்ணே. கீரனூர்ல உட்காந்துருக்காங்கண்ணே. இது மாரி ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கண்ணே." எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. "தம்பி அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்றா பஸ் கிஸ்ல போயிற போறாங்க. விட்டுறக்கூடாது தம்பி பார்றா தம்பின்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோன் அடிச்சா, "எங்க போறேன்னா?" "வீட்டுக்கு வந்தேன்ப்பா. எங்க உங்க பொண்ணுங்கன்னு?" "கீரனூர் போயிருக்கா. இது மாரி நீங்க தான் போ சொன்னீங்களாம்மா இந்த ஹோட்டல் லிஸ்ட்." நான் சொல்லவே இல்லையே என்ட்ட பேசிட்டு சத்தம் போடவும், சொல்ல சொன்னோம்யா சொல்லலையா என்னன்னு கேட்போம் அப்படின்னு அவங்க அத்தை கீரனூர் வரைக்கும் வந்துருவாங்க. அவங்க அத்தைக்கு ஃபோன் அடிச்சா என் பஸ்ஸை விட்டுருச்சு. நான் பின்னால போயிட்டுருக்கேன். இன்னொரு பஸ்ஸில் வரேன்ட்டு இருக்கு அப்படின்னு சொன்னுச்சு. அதே மாதிரி 3 மணிக்கு வந்து ஃபோன் பேசிருந்துச்சு. என்ன பிரச்சனை? ஏன் சொல்லாங்களாமா? நீ சொன்னா திட்டுவேன் அதெல்லாம் போகல. அது சொல்லிட்டு போகணும் தானே, இல்லாட்டி உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண தெரியுதுல்ல, அதனால எனக்கு ஃபோன் அடிச்சு பேச தெரியாதா? அப்படி பேசிருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. நீ இப்படி திருப்பி பழைய மாதிரி பண்ற இவ்வளோ தூரம் நம்புறது கழுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. பேசாம பிள்ளைங்கள 3 பேர் சோத்துல மருந்து கிருந்து வச்சு கொன்னுட்டு அப்புறம் போய் எவன் கூடயாவது ஜாலியா சுத்து. உனக்கு இப்படிதான் ஆசைன்னா அப்படி போய்க்கலாம் சொல்லி பேசிட்டேன் நானு. பேசவும் நான் ஆமா அப்படிதான் போவேன், அப்படிதான் வந்தேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு உங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னு நம்மள்ட்ட ஓவரா பேச ஆரம்பிச்சுச்சு அன்னைக்கு. ம். டென்ஷன் ஆக்கிடுச்சு என்னைய. உங்கள என்ன பண்ணுவீங்க? என்னைய எதுக்கு கூட்டி வந்தீங்க? நான் அப்படிதான் போவேன். ஆமா. எது சொன்னாலும் ஆமா, ஆமா. ம். அப்படின்னே சொல்லிருந்து நான் இத பத்தியே பேசக்கூடாதுன்னு என்னைய பேச வைக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு வச்சுட்டேன் ஃபோன்ல. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில அப்புறம் நானே ஃபோன் பண்ணேன். அப்புறம் நான் ஊருக்கு வரேன். நான் கிளம்பி வரேன். வந்து ஊர் ஆளுங்கள வச்சு பேசிட்டு இப்பதான் கையெழுத்து போட்டு குடுத்து நான் ஒதுங்கலான்னு இருக்கிறேன். என் 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 பிள்ளைங்கள என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன் நான் ஊருக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா என்ன பேசியிருப்பாங்களாட்டுருக்கு. பேசுனோனே இப்போ திருப்பி என்ன ஃபோன் பண்ணி நல்லா ஜாலியா எப்பவும் போல பேசுற மாரி பேசுறா. "என்ன ஊருக்குலாம் வரேனியாம்மா? வீடியோ கால் வா" அப்படின்னா. வீடியோ கால் வந்தோனே என்ன "கிளம்பிட்டியா?" அப்படின்னா. "ஆமா கிளம்பிட்டேன்" அப்படின்னேன். "பொய் சொல்லாத சீட்டெல்லாம் கட்டணும், வேலை செய்ய அடுத்த வாரம் ஊருக்கு வா" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு. சிரிச்சு பேசி சமாளிச்சுச்சு. இல்லாட்டி அன்னைக்கு கிளம்புறது தான் வியாழக்கிழமை கிளம்புறது தான். அப்ப வெள்ளிக்கிழமை காலையில ஃபோன் பேசினேன். பேசும்போது என்ன பண்ற? இது பண்ண அது ஒரு 2டே வார்த்தை தான். "சரி வை வேலை இருக்கு அப்புறம் கூப்பிடுறேன்னு." கூப்பிடவே இல்ல. அப்புறம் சாயந்தரமா ஃபோன் அடிச்சு பேசும்போது என்னாச்சுன்னா, இதே மாரி. "நீ எப்பயா ஊருக்கு கிளம்புறங்கிற? அந்த மல்லிகை கடைலாம் காசு கேட்டாங்க" அப்படின்ச்சு. "வட்டி காசுலாம் கேட்டா, இல்ல நாளைக்கு சம்பளம் வாங்கி பணம் போட்டுறேன்ப்பா. பார்த்துக்க நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரலான்னு இருக்கேன்" அப்படின்னு. அடுத்த வாரம் ஊருக்கு வந்துட்டு, "நீ ஊருக்கு வந்தானா வராட்டியா எனக்கு தேவையா? நீ என்னமோ பண்ணீங்க" அப்படின்னு சொல்லவுட்டி எனக்கு என்ன இப்படியே பேசுது இந்த பிள்ளை? உன் பிள்ளைங்க எங்கேயோ போயிருச்சு வை. அப்படின்னு டபுள் மீனிங்லயே பேசவும் எனக்கு டவுட் ஆயிருச்சு. நான் பேசிட்டேன். நானும் எவ்வளோதான் பொறுத்து பார்க்க அப்புறம் முடியல. கடைசியா அப்புறம் என்னதான் ஆச்சு? ம். அப்புறம் வைக்காத நாள் காலையில ஊருக்கு போறாங்க அவங்க. நான் பேசுறேன், "நீ பேச சரியில்ல நான் ஊருக்கு வந்துருவேன். வந்தா இப்படியே பேசியிருந்தா இனிமேல் அடிக்கிற மாரி உன்னை விடமாட்டேன். இனிமேல் பேசாம கையெழுத்து வாங்கிட்டு விரட்டி விட்டுட்டு போயிருவேன். தேவையில்லாம நீ பண்ணாத" அப்படின்னு. "குடும்பத்த அழிச்சிட்டு இருக்காத" அப்படின்னு. பேசி திட்டிட்டு வச்சுட்டேன் பாருங்க. ஃபோன வச்சுட்டேன். சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு எனக்கு ஃபோன் வரல. அவன் ம். அம்மா ஃபோன் பண்ணல. நானும் நம்ம ஒரு பொம்பளை என்ன இப்படி இறங்கி இறங்கி பேச தானே இப்படியே நம்மள ஒரு மாரியா பேசுது. நம்ம தான் இன்னைக்கு ஊருக்கு போறோமே பார்த்துக்கலாம்னு இவளுக்கு பேச வேணாம்னு விட்டுட்டேன் நான் ஃபோனே எடுக்கல. நானும் பேசல. வேலை செஞ்சுட்டு பிஸியிலே இருந்துட்டேன். மதியானம் 1 மணிக்கு அவன் அம்மா, அப்பா "ஏன்ப்பா ஃபோன் அடிக்கலன்னுச்சு." "என்ன உங்க பொண்ணு இப்படியே பேசியிருந்தா நானும் எவ்வளோ தான் அனுசரிச்சு போறது. எல்லாருமே என்னைய திட்டுறாங்க. ம். அதனால நான் என்ன பண்றது? குழந்தைங்கள பார்க்குற மாரி இருக்குது" அப்படின்னு. "வீட்ல தான் இருந்தாங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைங்க லீவு தான் சனிக்கிழமை. வீட்ல தான்ப்பா 3 பேர் இருந்தாங்க" அப்படின்னு சொன்னுச்சு. "சரி இருக்கா பார்த்துக்கங்க வந்துடுறேன். வந்துடுறேன்க்கா நாளைக்கு வந்துடுறேன். இல்ல நைட்டு கிளம்பி வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். 7 மணி வரைக்கும் வேலைய முடிச்சிருவாரு ஃபோன் பண்ணேன். அவங்க அம்மா, அப்பா என்ன வெளியில வந்துருக்கு நான் வரல அப்படின்ட்டாங்க. ம். இன்னொரு ஆளுக்கு அடிச்சு ஃபோன் அடிச்சு கேட்குறேன். ஃபோன் பண்ணி "என்னங்க இது மாரி ஆச்சு" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். "அந்த புள்ள இருக்குதான்னு" சொல்லி கேட்டேன். மாப்பிள இது மாரி உன் பொண்டாட்டி இல்ல மாப்பிள மதியானம் 2 மணி பஸ்ஸுக்கு போணுச்சாம். ஆள் இல்ல மாப்பிள அப்படின்னு. என்னால சொல்லவே முடியல அந்த இடத்துல. என்ன சொல்றீங்க? மறுபடியும் 3வது டைம் போயிட்டாங்க. 3வது டைமு போயிருச்சாம் மாப்பிள அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா 2வது டைமு இது மாரி 2 மணி பஸ்ஸுக்கு வந்திருக்கு. இந்த புள்ள போயிருக்குன்னு அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட ஃபோன குடுன்னு கேட்கும்போது, "என்னம்மா பாப்பா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டேன். "அம்மா அம்மா பூவெல்லாம் பறிச்சு கட்டிருந்துச்சுப்பா. மல்லிகை செடி எங்க வீட்டுக்கு முன்னால நெறையா இருக்குது அந்த பூ. ஜாதி மல்லி அதெல்லாம் பறிச்சு கட்டி கவர்ல வச்சுக்கிட்டு போணுச்சு." அப்படி "நீயும் போ வேண்டியதானம்மா அன்னைக்கு மாரிக்கிறன்னு." நான் கூப்பிட்டது நான் வரவே வேணாம். நான் போயிட்டு தோடு சைடு காட்டு தோடு உடஞ்சிருக்கு. அத பத்த வச்சுட்டு நான் வந்துருவேன். சாயந்தரம் பஸ்ஸுக்கு வந்துர்றேன். நீங்க இருங்கன்னு சசிகிட்ட அண்ணன்ட்ட வந்து ரூ. 100 காசு குடுத்துட்டு பால் வாங்கி, டீ வாங்கி போட்டு குடிச்சுக்கங்க. நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்குது. அப்ப நீ ஏன்டா போல தம்பின்னு. எப்பா நான் கிளம்புறேன்னே. நானும் உன் கூட வரேம்மான்னதுக்கு, நீ வரவே வேணாம். நான் போயிட்டு 7 மணி பஸ்ஸுக்கு வந்துர்றேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சுப்பா. அப்படின்னேன். சரி. அப்ப வேற வீட்ல இருந்து எடுத்து போனா ஆதார் கார்டு ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கு. அந்த புள்ள ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிருக்கு.
பார்த்தா பர்ஸில் பார்த்தா ஐநூறுரூவா 3 நோட்டு இருந்துச்சு. ரூ. 100 நோட்டு நிறைய கத்தையா பர்ஸ் நிறைய காசு இருந்துச்சுப்பா அம்மாட்ட அப்படின்னா. சரின்னு அதுக்கு மேலே கிளம்பி போய் பார்த்ததுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்கே இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. எந்த வரையும் தெரியல. கடைசியா எப்ப போனாங்க? சனிக்கிழமை 22ஆம் தேதி போனது. 2 மணிக்கு போனது. நவம்பர் 22ஆ? ஆமாம். சதீஷும் அங்க இல்ல. சதீஷ் உங்க இல்லை. ஊர்ல. இல்லை அவன் வந்திருக்கான். வந்து 2 நாளைக்கு அப்போ போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மில்லில் வேலை செஞ்சாங்களா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வைப்பு அந்த மில்லில் போய் கேட்க சொன்னேன் நான். பக்கமாக தான் இருக்கவங்க, நீ போய் கேளுங்க அப்படின்னதுக்கு, இந்த மாதிரி இருந்தால் அந்த பையன் பண்ண நீங்கள் அந்த பிள்ளைய கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்ட்டு, அந்த பையன் இங்கே தான் இருந்தான், வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போன வாரம் தான் போனான் அப்படின்ட்டு. அதான் 1 மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு நம்பர் 2 பேர் நம்பர் ஏதோ நம்பர் பழைய நம்பர் இருக்குது. அண்ணா பழைய நம்பர் கால் போகுதா? கால் போகலைங்கண்ணா. நம்பர் மாற்றிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட பேச முடியுமா? உங்க ஒய்ஃப் கிட்டயோ இல்ல சதீஷ் கிட்டயோ? பேச முடியும். நம்பர் தான் பேச முடியும். இந்த நம்பரில் கால் போக மாட்டேங்குது. 4 நம்பருக்கு 4 நம்பரும் போகலை. சரி, இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? நான் என்ன முடிவு, குழந்தைங்க உசரம் வேணும். இப்ப திரும்பவும் நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல வச்சிருந்தா அவங்க இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருப்பாங்க. எப்படி? அதாவது அவங்களுக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்து இவனோட டார்ச்சர் தான், வேற ஒன்றும் இல்லை. சதீஷோட டார்ச்சர் தான். அவன் செவனே இருந்தாலாம் இருந்துரு. அந்த ஃபோன் வந்து இப்போ திருப்பி வந்து ஃபோன் அங்கே எதோ பட்டன் ஃபோன் வச்சுருந்தாங்க, அதில் வாங்கி நான் தான் உடச்சி தூக்கி போட்டேன். இவன் எங்கிட்ட ஆள் மூலியமாக கொண்டாந்து ஃபோனை வாங்கி வந்து கொடுத்து திருப்பி கூட்டிகிட்டு போயிருக்கான். பேசி நைட்டு 12 மணிக்கு இந்த அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க, கூட்டிட்டு வந்தீங்க. செகண்ட் டைம் கூட்டிட்டு வந்தீங்க. தேர்ட் டைம் போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்து தங்க வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இனிமேல் போக மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க இருக்குல்ல, பார்த்துக்குவோம். ஏன்னா அவ்வளோ தூரம் போக இப்போ மாட்டேன். 3 இப்பயும் டைம் போகிற போகும்போது மாதிரி தானே குழந்தைங்க இருந்தாங்க தானே? இப்பயும் போகிற டைம் மாதிரி தான் இல்லை. ஆனால் இவங்க ஏதோ மைண்ட் செட் பண்ணி தான் கூட்டி போயிருக்காங்க மேடம். ஆனால் இவன் தான் ஏதோ பண்ணி அது போய் குழந்தை இல்லல்ல உங்க ஒய்ஃப்? குழந்தை எல்லாம் தெரியுது. ஆனா இவன் இப்போ சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான போன்ல. அதுதானே இப்ப முழுக்க அன்னைக்கு தப்பு வந்து சதீஷ் மேல மட்டும் தான் இருக்கும்னு இல்ல நினைக்கிறீங்களா? 2 பேத்து மேல தப்பு தான். ம். எனக்கு வந்து முழுக்க தப்பு வந்து அவன் மேல தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் அவன் மேல தான் இருந்துச்சு. ம். ஆனா இப்ப இடையில வந்து இவன் தான் வந்து அதிகமா பேசி இருந்தது. இப்ப வந்து போகல, இனிமேல் போகல, குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கணும், எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இப்ப குழந்தைகளை பார்க்கணும் போது நான் ஊருக்கு போன ஒருபாடு இவன் தான் வந்து எப்படியோ, ஆனா எங்க ஊருக்குள்ள ஆள் யாரும் இன்ஃபார்மர் இருக்காங்க அவனுக்கு. ம். போயிட்டான், ஊருக்கு போயிட்டான்னு வந்து எப்படியோ பேசி இருந்துக்கிட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 11:30 மணி இருக்குமா, எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கின ஒருபாடு குழந்தைங்க தூங்குது. நடு ரோட்டில் நின்றுருக்கு, ஒரு ஆள் நின்று ரோட்லேயே நின்றுருக்குது. அவன் வண்டி எடுத்து வந்திருக்கான். பார்த்துட்டு பேசிட்டு அப்போ தான் அந்த ஃபோன் ஏதோ கொண்டாந்து கொடுத்துட்டு போனான்னு அந்த பட்டன் ஃபோன். ஆனால் பையன் சொன்னா பட்டன் ஃபோன் இருக்குன்ட்டு. சதீஷ் ஒருவேளை அவங்க தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களோட ஒய்ஃபோட சம்மதம் இல்லாம 3 டைம் வெளியில வந்துட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்க. அவங்க திரும்ப வந்து குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கும் சந்தோஷம் தான், எங்களுக்கும் சந்தோஷம் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. பட் அதுதான் சொல்றேனே, திரும்ப திரும்ப போயிட்டே இருந்துட்டே இருக்காங்க. எந்த நம்பிக்கையில அவங்க திரும்ப வந்தா இருப்பாங்க, ஒண்ணா குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த இல்ல கேள்வி அந்த நான் அளவு கேட்டேன். நம்பிக்கைலாம் இருக்குது மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு 11, 12 வருஷம் என் கூட அப்படிதான் இருந்தாங்க. இப்போ நான் ஒரு 6 மாசமா தான் இந்த இதா இருக்கிறாங்க. வந்து வெளியில போனது தான். சரி, நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயங்கள் ஓகே. நாங்க நம்புறோம். அத தாண்டி உங்க ஒய்ஃப நீங்க வந்துட்டு தேவையில்லாம சண்டை போடுறதோ, இல்ல தேவையில்லாம அடிக்கிறதோ அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இல்ல அது இருந்தீங்களா? மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா இந்த 12 பிரச்சனை வருஷம் ஆரம்பம். வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அதான். திடீர்னு மாறுனவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏதாவது ஆயிருக்கா? இல்ல. எல்லாமே இந்த இந்த ஒரு பிரச்சனைனால தான் சண்டை வரும். இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? இதனால தான் சண்டை வரும். இதனால தான் பேசுறது. எதா இருந்தாலும் ஆமா ஓப்பனா பேசி ஆமாங்கிறது. அப்புறம் ஏன் இப்படி பேசுறதுன்னு சொல்லி இது மாதிரி தான் சண்டை வரும். மத்தபடி யாருக்கு யார் வேணாலும் கேட்டு பாருங்க, எதுக்குமே சண்டை வராது. ஒரு பணம் காசு கொடுக்கவோ வாங்குறது எதுக்குமே சண்டை வராது. அப்பயும் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அப்படியே மறைஞ்சிரும். உடனே சிரிச்சிருவா, நானும் சிரிச்சிருவேன். அடிக்க போனா மாமா அடிக்காத, உன் உடம்பு தாங்காது அப்படிங்கும். இப்படியே தான் சிரிச்சு பேசுவோம். ஆனா உடனே சேர்ந்துக்குவோம். இப்போ உங்க ஒய்ஃப் தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதில் அவன் கூட போனது தான் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. ப்ரூஃபெல்லாம் ஃபோட்டோலாம் இருந்துச்சு. அவளே அழிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டான் வந்து. அவங்க ஃபோட்டோ வெளியில சுத்துனது போனது எல்லாமே இருந்துச்சு. இப்ப அவரு கூட தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் அவர் கூட தான். ம். அவர் கூட தான். ஏன்னா மில்லுல இருந்தே நாங்க இல்ல, பிடிச்சது. இது சம்பந்தப்பட்ட வேற யாருக்கிட்டயாவது எங்களால பேச முடியுமா? ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க ஒய்ஃப் கிட்டே பேச முடியல, சதீஷ் கிட்டே பேச முடியல. நீங்க சொல்றீங்க ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் சொல்றத வச்சு எல்லா விஷயங்களும் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு எங்களால சொல்லிட முடியாது இல்லையா? இல்ல சம்பந்தப்பட்டவங்களோ, இல்ல கூட இருந்து பார்த்தவங்களோ அவங்க கிட்ட கேட்டா என்ன நடந்திருக்குன்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? தெரியும் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஊருக்காரங்களுக்கு கேட்கணும். இல்லாட்டி அவங்க பையனோட அம்மாவை கேட்கணும். அவங்க பையனோட அம்மா கேட்டால் எனக்கு தெரியாத, பையனே வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க ஸ்டேஷனில். நான் ஒரு டைம் கேட்க போய் அதை அடிச்சுட்டேன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அப்புறம் திட்டினாங்க, உன் பையன் பண்ணுறதுக்கு அடிக்காமல் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேசி இது பண்ணி விட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ அந்த அம்மா கேட்டால் பையனே வேணாம் எழுதி அவங்க ஊருக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, கட்டுப்பாடு இருக்குங்களா, அவங்கள்ட்ட கேட்டது அவனை புடி, அடி, வெட்டு, கொல்லு என்னமோ பண்ணுங்க, எங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்க வந்து கண்ட்ரோலே பண்ணாமல் அவன் எத்தனை குடும்பத்தை தான் கெடுக்கிறான் அப்படின்னு அவங்க யாருமே வர மாட்டேங்க. அவன் என்னமோ பண்ணிக்கங்க, ஜெயிலில் போடாலும் சரி, கொண்டு போடாலும் சரி, நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க.
இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க சைடுல இருந்து நாங்க என்ன இப்ப பண்ணா நீங்க உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து என் ஒய்ஃப் ஒண்ணு கண்டுபிடிச்சு குடுங்க. கண்டுபிடிச்சு குடுத்து பிள்ளைங்களோசரம் பார்க்கணும் லைஃப் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கோசரம் வேணாம். பிள்ளைங்களோசரம் பார்க்கணும். இல்ல அது எங்களுக்கும் புரியுதுதான். கண்டிப்பா என்னதான் அப்பா இருந்தாலுமே, அம்மா இருந்து வளர்க்குற மாரி வராது தான். உங்களோட எண்ணம் வந்துட்டு நியாயமானது தான். அது எல்லாமே புரியுது. பட் திரும்ப அவங்க வந்தாலும், குழந்தைங்கள பார்த்துட்டு உங்க கூடவே தான் இருப்பாங்க இருப்பாங்க. அப்படின்னு அது உறுதியா நிச்சயமா நான் சொல்ல சொல்றேன். இல்ல முடியுமா இல்ல அப்படின்னு மேடம். கேட்கிறேன். உறுதியா நான் சொல்றேன். அது வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு ஆனா அப்பலேருந்து இது மாரி இருந்தா போன்னு விட்டுறலாம் வந்து. இப்ப இவ்வளோ நாள் இருந்துட்டு அந்த ஒரு போயிட்டோம், வந்துட்டோம். அந்த ஒரு தப்பு செஞ்சுட்டோமே, இத வந்து காலத்த சொல்லி அடிக்க போறாங்க, திட்டுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அந்த கண்டிப்பா அந்த பயத்துல வித தான் அது பயம் போனது. வந்துட்டு அவங்க இருப்பாங்க. அதான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு வேள வந்துட்டு அவங்க ஏதோ மனசு மாரி கொஞ்ச நாள்லயோ, இல்ல நம்மளே தேடி கண்டுபிடிச்சோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க பண்ண தப்பெல்லாம் வச்சு அவங்கள நீங்க திட்டுறதோ, அடிக்கிறதோ அந்த மாரி நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது பண்ணுவீங்களா? மேடம் செஞ்சு தான் 2 வாட்டி கூட்டி வந்தப்பயே செஞ்சிருக்கணுமே நானு. அத பத்தி கேட்டு பாருங்க. அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசல நான் அத பத்தி. இவங்க தான் பேசுவாங்க. அதான் அந்த பயத்துல குற்ற உணர்ச்சியில பேசுவாங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்ப்பேன். வேணாம் இப்படி இருக்கணும். அட்வைஸ் தான் பண்ணுவேன். வேணாம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட் மாரி நெனச்சுக்க. குடும்பத்த பாரு 1000 பேர் சொல்லிட்டு போறாங்க. புள்ளைங்கள மட்டும் பாரு. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட ஃபோன் விட்டு போயிரும். இதெல்லாம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களாச்சு. நானும் இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது. நீ வேணா பண்ணிட்டு போயிட்ட. என்னால பண்ண முடியாது. நீ முறைப்படி பண்றதா குழந்தைங்க அம்மா வேணும்னு தான் சொல்றாங்களா? ஆமா. ம். குழந்தைங்க அம்மா வந்தா ஏத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அம்மா வந்தா ஏத்துக்க தான் அம்மா போறாங்க. வந்தா ஏத்துப்பாங்க. பட் அம்மா பண்ற தப்பு எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்து தான் நீங்க பார்த்து சொல்றீங்க. பார்த்துட்டாங்க. என்ன ஆ. பண்றது? பேசுறாங்க குழந்தைங்க நல்லா பேசிக்குதுங்க குழந்தைங்களும். அதாவது வேற ஆள் வந்து குழந்தைங்கள பார்க்கறது முடியாது. ம். இப்ப இது வந்து இப்ப எங்க அம்மாவ பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அப்படிங்கும்போது எங்க அம்மா இருந்துச்சுன்னா, அவங்க பார்த்துக்குவாங்க குழந்தைங்கள பார்த்துக்க நம்பி விடலாம். இப்ப அவங்க அம்மாச்சி, தாத்தா இருந்தாங்கன்னா, அவங்கள்ட்டயும் விடலாம். அவங்களும் இருக்காங்க. அவங்க வெளியில போயிருவாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. கவனிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு போறவங்க போல நைட்டு போனா காலையில போனா நைட்டு வருவாங்க. அதனால பார்க்க முடியாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போணுச்சா, என்ன பண்ணுன்னு தெரியாது. எங்க பொழப்பு போச்சு அப்படிங்கிறாங்க. ம். என் பிள்ளைங்கள நிரந்தரமா பார்க்க ஆள் இல்ல. அதனால தான் நான் பல விதத்துல யோசனை இப்ப பண்ணிட்டேன். உங்களோட குறைந்தபட்ச கோரிக்கை என்னன்னா, என் கூட இல்லனாலும் பரவால்ல. என் குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தா போதும். குழந்தைகள பார்த்துட்டு இருந்தா போதும். அவ்வளோதான். அவங்க அப்பா, அம்மா வீட்லயே இருந்தாலும் சரி அன்னையும் சொல்லிட்டேன். உங்க அம்மா, அப்பா வீட்லயே இருந்தாலும் சரி, என்னைக்கு உனக்கு மனசு மாறி நான் செஞ்சது தப்புன்னு வரியோ, நான் ஏத்துக்கிறேன். அன்ன வரை நான் தனியா இருந்துக்கிறேன். குழந்தைகள பார்த்துக்கிட்டு இருந்தா போதும்ன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 5 நாள் என்கிட்ட அவ்வளோ குளோஸா பழகி இருந்துட்டு, சூப்பரா பேசுறது, வைக்கிறது எல்லாமே இருந்து சாப்பாடு, தண்ணி சாப்பாடுலாம் ஆக்கி போட்டு சொல்லி கைய புடிச்சு கூட, "நீ போயிட்டு வா மாமா, ஒரு வாரத்துக்கு போய் சென்னையில வீடு பாரு. நான் வந்துர்றேன். ஏன்டா இது மாரி வேலை செஞ்சோம்னு எனக்கே அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்குது." நான் அப்படி எப்படி தான் அப்படி மாறுனேன்? இப்ப ஏதோ புத்தி மாறி பண்ணிட்டேன்யா. யார் மேல தப்பு? உன் மேல அவன் மேல தப்பா? சொல்லு பாப்போம் அப்படின்னு தான் கேட்டேன். ஃபோன்ல நீ பேசினியா? அவன் கலைச்செல்வில நம்ம காலேஜ் அவன் தான் அப்படின்னுச்சு. அவன் தான் அப்படின்னுச்சு. சரி அவன் தான்னு அப்பயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏதோ விளையாட்டுத்தனமா பேசணும் அப்படியே கொஞ்சம் பழக்கமாயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இனிமேல் இத்தன நாள் போயிட்டு வந்து என்ன என்ன இனிமேல் என்ன பண்ணுவேன்? வச்சுக்க மாட்டேதான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த அளவுக்கு என் மேல பாசத்த வச்சு வச்சுக்கிட்டியே அப்படின்னு. பாசம்லாம் இல்ல. புள்ளைங்கள ஒசரம் தான் பார்க்குறேன். உன்னை அடிக்கணும்னா நான் 2 டைமே கொண்டு போய் என்னென்னமோ பண்ணிருக்கலாம். வந்து அடிச்சு விடலாம். உன்னை வேணாம்னு விடலாம். எனக்கு வேணாம். குழந்தைகள் ஒசரம் என்ன குழந்தைங்க நம்மளால குழந்தைங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆகக்கூடாது. கண்டிப்பா. இதுக்கு முடிவு சொல்லு. நான் பல இதெல்லாம் பார்த்துருக்கேன். பல பஞ்சாயத்துலாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். இதனால உன்னை வந்து ஒரு அடியாவது அடிச்சிருந்தேன்னா, என்ன வேணாலும் கேட்டுக்க அப்படின்னு. சரி அதனால தான் பிடிச்சிருக்கு உன்னைய. அப்படி இப்படிலாம் சொல்லி என்னை ஏமாத்தி, திருப்பிட்டு போனது தான் என்னோட ஒண்ணு சம்பவம் இல்ல. நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே நியாயம் தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அம்மா வேணும். அவங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்னு நெனைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கணும்னு தான் நாங்களும் நெனைக்கிறோம். கலைச்செல்வி அவங்க கிட்ட பேசுறதுக்காக நாங்க கேட்டு பார்த்தோம். பட் உங்க நம்பர் எதுவுமே உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு உண்டான வழியே எங்களுக்கு இல்ல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க கணவர் வந்துட்டு இன்னமும் நீங்க மனசு மாறி வந்தீங்கன்னா, நான் உங்கள ஏத்துக்கிறேன். பழைய விஷயங்கள் நீங்க பண்ண தப்ப வச்சு நான் எதுவுமே உங்கள திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு எங்க முன்னாடி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவரு அப்படிதான் நடந்துப்பாருன்னு நாங்களும் நம்புறோம். நீங்க அவருக்காக வரலனாலும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. அந்த பசங்களுக்காகவாவது நீங்க வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு எங்க சைட்ல இருந்து நாங்க கேட்டுக்கிறோம். எங்களால உங்க ஒய்ஃப கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா, எங்க சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ, எங்க சைட்ல இருந்து நாங்க அத ட்ரை பண்றோம். கலைச்செல்வி நீங்களும் இந்த நிகழ்ச்சி ஒரு வேள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கணவருக்காக இல்லனாலும், உங்க 2 பசங்களுக்காகவாவது வீட்டுக்கு போயிட்டு, அந்த பசங்களுக்காகவாவது அந்த குடும்பத்த நீங்க வழிநடத்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருந்து நாங்க கேட்டுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.